ஹாய் மிஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து மேரிட் டு மை சிஓ அப்படிங்கிற ஜிமினோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்கடா. இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன வீடியோ தான். ஸோ அவங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ் நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அப்போ தான் எப்படி இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் சீன் பிடிக்கும் அப்படின்னா அதோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டெலிகிராம் லிங்க். அதில் தான் வீடியோஸ் போடுறேன். ஸோ அதை வந்து டெலிகிராமில் பார்த்துக்கோங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு நல்லா ஓகே நான் மட்டும் வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து இன்றைக்கி எனக்கு பர்த்டேன்னு சொல்லி ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஹாப்பி பர்த்டேடா, நீங்கள் தான் கேட்டிருந்தீங்க டஸ்கி கேர்ள் வச்சு போடுங்க. ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ரெக்வெஸ்ட்டையும் சேர்த்து அக்செப்ட் பண்ணி ரெண்டையும் சேர்த்து ஒன்றா கொலாஷ் பண்ணி போடுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா எனக்கு இப்போ வந்து ஒரு 15 வயசு இருக்கும். அவன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு அப்பப்போ ஃபோனை பார்த்துட்டே இருக்கான். என்ன அவன் இன்னும் மெசேஜ் பண்ணவே இல்லை, காலையிலே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை வச்சுட்டு கீழே போகிறா. பார்த்தா அவங்க அம்மா ஒர்க் பண்ணிட்டேன்னு. எவ்வளோ நேரம் கழிச்சு நீ வர? அம்மா இல்லைம்மா அது எப்படி சொல்லிட்டு இப்படி ஒயன் பதுங்குறா. அவங்க அம்மா பார்த்து முறைச்சிட்டு, ஒரு வேலைக்கு ஆக மாட்டேங்கிற வயன் வர வர நீ டியூனு பார்த்தாளே அப்படின்னு சொல்லிட்டு கையனுக்கு கரண்டியை தூக்குறாங்க. சாரி நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் போயிட்டே இருக்க வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கான். அவங்க அம்மா முறைச்சிட்டே வந்துட்டு அவங்களும் மற்ற வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் ஒயன் வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கா. அவங்க அண்ணன் வந்து ஆல்ரெடி கிளம்பிட்டு அவன் உட்காந்து கேம் விளாண்டுட்ருக்கான். ஒயன் பார்த்துட்டு, பையனாக பிறந்திருக்கலாம், அது இவனை மாதிரி அழகாக பிறந்திருக்கணும் பாரு. அவன் என்ன பண்ணாலும் அம்மா ஒன்றுமே சொல்லாது, ஜாலியாக உட்காந்து டிவி பார்க்குறான். ஆனால் நான் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சி வரேன், அதுக்கே திட்டு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் பார்க்குற. மணி இப்போ 8 ஆயிடுச்சு. அவன் மற்ற எல்லா வேலையும் கடகடன்னு முடிச்சு வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்து பார்க்குறான். அந்த ஃபோனில் இன்னும் மெசேஜ் வரவே இல்லை. என்ன ஆச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கால் பண்ணுறா. ஃபோன் அட்டன் பண்ணணும். என்ன ஒயன் என்ன ஆச்சு, நீ என்ன மெசேஜே பண்ணல காலையிலேருந்து? நான் 12th படிக்கிறேன்டி, நான் ஸ்கூல் போவேன்னா இல்லை உனக்கு மெசேஜ் பண்ணிகிட்ருப்பேனா? சாரிடா, சரி விடு, நான் நார்மலாக தான் கேட்டேன். சரி சரி, என்ன பண்ணிகிட்ருக்க? இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சிட்டியா? குளிச்சிட்டேன். என்னடி குளிக்கிறதுக்கு முன்னாடி கால் பண்ணியிருக்கான் அவளை. எப்போ பார்த்தாலும் நீ ஏன் அதையே கேட்டுகிட்டே இருக்க? நான் தான் இங்கே எல்லாம் மேரேஜ்க்கு அப்புறம்னு சொன்னேன்ல. போ அப்படி சொல்லிட்டு, சரி ஃபோனை வேணாம் அப்புறமா கால் பண்ணுறேன். இரு எப்படி சொல்லிட்டு வாங்கி சொல்ல வர, அதுங்காட்டி ஃபோனை வச்சுட்டான். சின்னடி ஏன்டி கூப்பிட்டுட்டே இருக்கா அவகிட்ட ஃபோன் பேசும்போது? எத்தனை தடவை சொல்கிற அவகிட்ட பேசாதுன்னு? வெறே சும்மா ஒரு டைம் பாஸ். என்ன டைம் பாஸ்? நீ நானும் லவ் பண்ணிகிட்ருக்கோம், நீ அவளை என்னென்னா சும்மா ஃபோனில் டாவடிச்சிட்டு இருக்கிறதுல நல்லா இருக்காடா. அது என்னை வச்சுக்கிட்டே தான் பண்ணாட்டி சும்மா டைம் பாஸ். ஆமாம் போ, சும்மா டைம் பாஸ் இதை எதையும் காட்ட மாட்டேன், அதான் சும்மா அதுக்கு. சரி சரி, சீக்கிரமாக அதெல்லாம் அத்துடுற வேலையை பாரு. சரி வா அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே போயிட்டாங்க. இங்கே நீங்கள் ஜோய்வன் ஏன் இப்போ பார்த்தாலும் அதே கேட்குறான். சரி பரவாயில்ல விடு, 18 வயசு ஆனால் அப்போ அவனுக்கு அப்படி தான் ஃபீலிங்ஸ் இருக்கும் போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. இன்றைக்கி உங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்காக அங்கே டீச்சர்ஸ்லாம் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. உங்கள் மிஸ் உங்களை பார்த்துட்டு, இங்கே பாருவாய் நீ தான் அந்த டிஓ பற்றி எல்லாம் பேசணும், எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம். பண்ணிட்டேன் மேம், ஃபுல்லாகவே பண்ணிட்டேங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் காட்டுறா. அவங்க படித்து பார்த்துட்டு, ஓகே இந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியா? ஆமாம் மேம், ஒரு வாரமாக கலெக்ட் பண்ணி கிடச்சிருச்சு, இது ஓகே தானே? அவங்க உங்களை பார்த்துட்டு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோங்க, தேங்க்யூ மேம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக சிரிச்சிட்டு இருக்கீங்க. அங்கிட்டு இருக்க இன்னொரு மேம் வந்து அவங்கள கூப்பிட்றாங்க. அந்த மேம் போயிட்டு, என்னாச்சு மேம்? அந்த பொண்ணு ஸ்பீச் படிக்க போகுது. ஆமாம் மேம், அந்த பொண்ணு தான், அவள் தான் ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ணான். ஒரு அழகான பொண்ணை கூப்பிட்டு படிக்க வைக்கக்கூடாதா? அது உங்களுக்கு கேட்டிருக்கோம், நீங்கள் அந்த பேப்பரை கையில் பிடிச்சிட்டேன்னு. இதில் கூட அழகாக இருக்கவங்க தான் இருக்கணுமா? ஏன்னா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த பேப்பரை நீங்கள் அப்படியே கையில் வச்சு கசிக்கிட்டே பார்த்துட்ருக்கீங்க, அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சும்மா சைலண்ட்டாக அந்த பேப்பரை பிடிச்சிட்டு என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் கேட்டுட்ருக்கீங்க. இங்கே பாருங்கள் மேம், எனக்கு அழகான பொண்ணெல்லாம் படிக்க வேணாம். நீங்கள் வந்து அவங்க மேம் சொல்கிறத கேட்டு ஹார்டு சொல்லிட்டு ஷாக்காக அவங்கள பார்க்குறீங்க. அவள் சூப்பராக படிப்பாள், அவளோட வாய்ஸ் செம்மையாக இருக்கும், அவளோட இங்கிலீஷ் ஸ்பீச் லெவல் அளவுக்கு இங்கே யாருமே பேச மாட்டாங்க. அதனால் எனக்கு அவள் படித்தா போதும். பிரின்சிபல் என்ன சொன்னார், அந்த ஒர்க்கை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொன்னார். அதை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட் படிக்க போகிறோம், அவ்வளோதான்.
எனக்கு இதுக்கு அழகான பொண்ணு அப்பெல்லாம் தேவையில்ல, திறமை இருந்தால் போதும், அவள் திறமையை வச்சு அவள் பேசுகிறா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேம் பாட்டுக்கு போகிறாங்க. உங்களுக்கு உங்கள் மேம் பேசினது கேட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி பயங்கர எனர்ஜியாக இருக்குது. ஆமாம், அவங்க சொல்கிறது கரெக்டு தானே, நம்ம அழகாக இருந்தால் என்ன இல்லைன்னா இல்லை, திறமை இருக்குல்ல நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. இப்போ ஸ்டேஜ்க்கு வந்து முன்னாடி அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ அந்த ஸ்டேஜில் ஏறி நீங்கள் அதாவது கெஸ்ட் வந்ததுக்கப்புறம் சொல்லணும்ல. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கெஸ்ட் வராங்க, ஸோ எல்லோரும் கைத்தட்டி கிளாப் பண்ணி உங்களை அவ்வளோ ஆரவாரமாக வரவேற்றுட்ருக்காங்க. நீங்கள் அந்த சைடுலேருந்து எட்டி பார்க்குறீங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, அங்கெல்லாம் கேங்காக எட்டி பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் சைலண்ட்டாக எட்டி பார்க்குறீங்க. அவங்க செம்ம அழகாக ஒரு பையன் ஸ்டேஜில் உட்காந்துருக்கான். மற்ற எல்லாருமே அங்கே அங்கிள்ஸாக இருக்காங்க. அந்த ஒரு பையன் மட்டும் அழகாக இருக்கான். யாரும் தெரியல, இவ்வளோ அழகாக இருக்கா இல்லை அப்படி சொல்லிட்டு ஒரு செகண்ட் அப்படியே மெயின் மறந்து பார்த்துட்டு மட்டும் உங்கள் மண்டையில் நீங்களே அடிச்சுக்கிறீங்க. வயன் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, ஐயோ வயன் அவனுக்கு துரோகம் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் உங்கள் மனசுக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டு இப்போ ஸ்டேஜுக்கு வந்துட்டு நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்கள் வாய்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறீங்க. அங்கே இருக்க எல்லாருமே இந்த பொண்ணு நல்லா பேசுகிறாள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேறு 15 வயசு தான், பட் இந்த ஸ்பீச் பேசுகிறப்ப சாரீ கட்டினா நல்லா இருக்குன்னு சொல்லி உங்கள் மேம் வந்துட்டு உங்களுக்கு அழகாக ஒரு சாரீலாம் கட்டிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் செம்ம அழகாக பேசிட்டு அந்த முன்னாடி எடுத்து கையில் பிடிச்சிட்டேன்னு தேங்க்யூ சார் அப்படி சொல்லிட்டு ஜிமினை பார்த்து பவ் பண்ணுறீங்க. ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவனும் பவ் பண்ணுறான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இறங்கி வந்திருப்பீங்க. உங்களுக்கு அவ்வளோ அழகாக தோணுது அவனை பார்க்கும்போது. இவரை பார்க்கும்போது மனசுக்குள்ள பட்டர்ஃப்ளைலாம் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாரு, இந்த சின்ன வயசில் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. அவருக்கு 25 வயசு தானா, ஆனால் இவரை மாதிரி ஒரு யங்கான பிஸ்னஸ் மேன் அண்ட் டேலண்ட் பிஸ்னஸ் மேனு இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவரை மாதிரி தான் ஆகணும். இவருக்கு அம்மா அப்பா கூட இல்லையா, தனியாக இருந்து இந்த லெவலுக்கு இவ்வளோ அழகாக மேலே வந்திருக்காரு. எனக்கு எல்லாரும் இருந்தால் இல்லைங்கிற மாதிரி தான், நானும் இவரை மாதிரி தான் வரணும், இவர் தான் என்னோடய ரோல் மாடல் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் உங்கள் மனசில் நினச்சிட்டு ஜிமினையே பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அவனும் வந்து ஸ்பீச்லாம் பேசுகிறான். எல்லாரும் அவன் பேசுகிறப்ப அவ்வளோ என்ஜாய் பண்ணி கை தட்டுறாங்க. பட் அவன் கண் வந்துட்டு யாரையோ தேடுது. இப்போ அவன் ஒருத்தரை பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். செம்ம அழகாக அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கா, அது வேறு யாரும் இல்லை நீங்கள் தான். அவன் கண்ணுக்கு நீங்கள் அவ்வளோ அழகாக தெரியுறீங்க. அந்த சாரீ உங்களுக்கு செம்ம எடுப்பாக இருக்குது. ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அழகாக இருக்கால அவன் மனசில் நினச்சிட்டு எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு ஓகே, எல்லோரும் என்ன மாதிரியே ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் ஆகலாம், உங்கள் ஆசை என்னவோ உங்கள் கனவு என்னவோ அதை மட்டும் துரத்தி விடுங்க. நிறைய பேர் நம்மளை அடிச்சு துரத்திட்டே இருப்பாங்க. இந்த உலகத்தில் நம்ம முன்னேறக்கூடாதுன்னு நினைக்க 1000 பேர் இருப்பாங்க. நம்ம முன்னேறணும்னு நினைக்க ஒருத்தர் தான் இருப்பாங்க. அந்த ஒருத்தர் நம்பிக்கையை மட்டும்தான் நம்ம காப்பாற்றணும், தவிர அந்த 1000 பேரோட நம்பிக்கையே இல்லை. ஓகேவா? ஸோ எல்லோரும் முன்னேறணும். உங்களோட ட்ரீம்ஸை நீங்கள் எப்போதுமே அதை ட்ரூ பண்ணிட்டே தான் இருக்கணும். ஓகேவா? ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு ஜிமின் போகிறோம். நீங்கள் ஜிமின் போகிறத பார்த்துட்டு ஆமாம் இவர் சொல்கிறது கரெக்டு தான், என்னை துரத்தி அடிக்க 1000 பேர் இருக்காங்க, ஆனால் என்னை சப்போர்ட் பண்ண அங்கங்கே ஒருத்தர் தான் இருக்காங்க. அந்த ஒருத்தர் பேச்சு மட்டும்தான் நான் கேட்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கியூட்டாக ஜிமினை பார்த்து சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் நேராக இப்போ கிளம்பி போயிருப்பான். ஜிமின் காரில் ஏறணுன்னு ஸ்பீச் பேசின பொண்ணு பேர் என்ன சார்? அந்த பொண்ணு பேர் சார் ஒரு 5 நிமிஷத்தில் நான் சர்க்கிட் வளராது டக்குன்னு கேட்டு சொல்லு. ஓகே சார். ஜிமின் வந்து பையனை மறுச்சிட்டே கேட்குவான். அவன் பேசவே முடியல, அவனுக்கு திக்குது. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு அந்த பொண்ணோட பேர் ஒயன் சார். ஓகே. ஃபேமிலி அப்பா அம்மா 2 அண்ணா சார். ஓ, பட் ஃபேமிலியில் ரொம்ப அட்டாச்மெண்ட் இல்லை சார். ஏன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் பிஏ பார்க்குறோம். அந்த பொண்ணு கொஞ்சம் டஸ்கிஸ் டோன்ல வீட்டில் யாருக்கும் அவ்வளோ பிடிக்காது. அவங்க வீட்டில் எல்லோரும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. இந்த பொண்ணு மட்டும் கொஞ்சம் அப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க வீட்டில் யாரும் மதிக்க மாட்டாங்க சார். ஒரு வேலைக்காரி மாதிரி இருப்பாள். ஓ ஓகே அப்படி சொல்லிட்டு எத்தனாவது? 10th சார். 10th தானா? ஜிமின் அந்த பையனை பார்த்துட்டு நிஜமா 10th சார்? நிஜமா 10th தான் சார், பட் பார்த்தா அப்படி தெரியல. 10th தான் சார் படிக்கிறாங்க. ஓகே. வேறு எனி டீட்டெயில்ஸ்? ஆன்லைன் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க சார். ஓ, ஆன்லைனில்? எஸ் சார், ஆன்லைனில் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஓகே சார் அப்படி சொல்லிட்டு அந்த பையனை முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிமின் நேராக அவனோட கம்பெனி போகிறோம். அவன் மைண்ட் ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருந்திருப்பீங்க. செம்ம அழகாக இருக்காங்க. சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு ஜிமின் பாட்டு யோசிச்சிட்டே வந்து அவன் ரூமுக்கு போயிருப்பான். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் அவனு பண்ண மெசேஜ்லாம் காட்டுறாங்க. என்ன இவ்வளோ கேவலமாக பேசுகிறான்? பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி பையனை தான் பிடிக்கும் போல். அடைச்சி பிடிக்கிற மாதிரி இருக்குது ஜிமினுக்கு. ஜிமின் அதுக்கப்புறம் ஓகே அதை கட் பண்ணிடுங்க. ஓகே சார், என் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணுங்கள்.
ஓகே சார் அப்படி சொல்லிட்டு அவங்களும் அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் ஜிமினோட ஒர்க் அப்படியே நார்மலாக போக ஆரம்பிச்சிருக்கும். இப்படி உங்கள் சைட் பார்த்தா அப்படியே ஒரு 2 days ஆகுது. இப்போ அவன் சரியாகவே பேச மாட்டேங்கிறான். பேசும்போதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி தான் பேசுகிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் எனக்கு கால் பண்ணிட்டு ஏன் நீ எப்போ பார்த்தாலும் நீ எப்படியே கேட்குற, இப்போ நீ காட்டுவியா மாட்டியா? இந்த வயசில் இது ரொம்ப தப்புன்னு எங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்க. தப்பு பண்ணக்கூடாது தானே. உன்கிட்ட என்ன கேட்டுட்ருக்க, நீ என்ன பேசிகிட்டு இருக்க? நான் உண்மையை தானே சொன்னேன். இது தப்பு தானே இப்போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியல, ஃபோனை வச்சிட்டிங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்கூல் போகிறீங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு பொண்ணு மட்டும், அதாவது எப்பயாச்சும் உங்களை வேலை வாங்குறதுக்காக பேசுவா. நீங்கள் அவகிட்ட போயிட்டு அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா? என்னது அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை பார்க்குறா. நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்லைனில் பாய் ஃப்ரெண்ட் இருக்காது, அவன் இந்த மாதிரி கேட்கறதுலாம் சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு சி இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்செலாம் சொல்லிக்கிறான். நீங்கள் அவளை பார்த்துட்டு ஏன் இப்பெல்லாம் பேசக்கூடாதவா இப்பெல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கா. இதெல்லாம் பண்ணாத கம்முன்னு அப்படிலாம் சொல்லிகிட்ருக்கா. நீங்களும் சரி சரின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உங்கள் பெஞ்சில் உட்காந்துட்டீங்க. கொஞ்சம் நேரம் படித்து பார்த்தா கிளாஸில் எல்லோரும் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. உங்களுக்கு தெரியுது எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்கன்னு. பட் நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக உங்கள் ஒர்க்கே பார்த்துட்டீங்க. ஒரு பொண்ணு உங்களை பார்த்துட்டு ஏன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவளை பார்க்குறீங்க. ஃபோனில் காட்டியிருக்கியா இல்லை நேர்லையா? நீங்கள் அவளை பார்த்துட்டு என்ன கேட்குறீங்க? எல்லாரும் வந்துட்டு உங்களை ஒரு மாதிரி அப்படியே அந்த மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. நீங்கள் வெம்ம போய் பாத்ரூமில் உட்காந்து தேம்பி அழுகுறீங்க. நான் அவகிட்ட என்ன சொன்னா, விளையாட்டு என்ன சொல்லியிருக்கா, அவன் ஏன் இப்படி பண்ணா அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாத்ரூமில் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் ஸ்கூலில் இருக்கவே பிடிக்கல. நீங்கள் வேகமாக வீட்டுக்கு போயிட்டு அவனுக்கு தான் கால் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. உங்களை பார்த்துட்டு சி என் கேரக்டரை விளையாட்டி தப்பாக சொல்லியிருக்கா, நீ நான் லவ் பண்ணுறோன்னு சொல்லி தானே கேட்டேன். அப்படி எல்லாம் நான் தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் சொன்னேன். அவள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டா. அப்படியே என்கிட்ட காட்டின மாதிரி எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்க. எல்லாரும் என்ன தானே தப்பாக நினைப்பாங்க. ஆனால் எல்லாரும் என்னதான் தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே ஃபோனில் சொல்கிறீங்க. அவ்வளோ இன்னசென்ட்டாக சொல்கிறீங்க. அவங்கள திட்டிட்டு உங்கள்கிட்ட ஃபோனை வச்சுட்டு இது பேர் இந்த காலே பண்ணாத, லெட்ஸ் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறது, இந்த ஏஜில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கொலை போனோம்ல எதுவுமே சொல்ல முடியாது. அப்படி தான் இருக்குது. அப்படியே 2 days போகுது. இன்னைக்கு அந்த பையன் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறான். நீங்கள் ஃபோன் எடுத்துட்டு கோபம் போச்சா? போச்சு. ஒரு ஃபோட்டோ அனுப்பு. ஆல்ரெடி இதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஃபோட்டோ அனுப்புன்னு கேட்குறேன். ஃபோட்டோ அனுப்புனா அனுப்பு, எனக்கு டென்ஷனாக இருக்குது. ஃபோட்டோ அனுப்பு. இல்லை நான் அனுப்ப மாட்டேன். ஆல்ரெடி எல்லாருமே தப்பாக பேசுகிறாங்க. நான் அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அவன் டக்குன்னு வந்து உங்களுக்கு 2 ஃபோட்டோஸ் அனுப்புகிறான். இப்போ நீ எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புனா இந்த ஃபோட்டோஸை நான் உங்கள் அம்மாவுக்கு அனுப்புவேன். உங்களுக்கு செம்ம ஷாக்கு. என்ன பண்ணுற நீ ஏன் இப்பெல்லாம் மிரட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஃபோட்டோ அனுப்புன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து மெசேஜ் வருது, ஃபோட்டோ அனுப்பு அவன் தான் கேட்குறான்லன்னு. அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு 4-5 பொண்ணு வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க. கேட்குறான்ல அனுப்புன்னு சொல்லி. அவன் இவங்க எல்லாரையும் ஆன்லைனில் டேட் பண்ணிகிட்டு இருக்கான். பட் யாருக்குமே வந்துட்டு அவன் இந்த விஷயம் பண்ணுறானே தெரியாது. எல்லாம் வந்துட்டு சும்மா உங்களை டீஸ் பண்ணிட்டு அவங்களை உண்மையாக லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அழுகையாக வருது. எல்லாரும் உங்கள் கேரக்டர் சீப்பாக பேசிட்டு ஜஸ்ட் அதுக்கு தாண்டி அவன்லாம் ஒன்று வச்சுருக்கான். இன்னும் ஒரு 2 ஃபோட்டோவை அனுப்பேன் கேட்டுகிட்டே இருக்கான்ல, அனுப்ப அப்படிலாம் சொல்லி பேசுகிறாங்க. நீங்கள் அழுதுகிட்டே வந்துட்டு அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிளாக் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீங்கள் மார்னிங் வந்து கீழே இறங்கி போடுங்க. கீழே இறங்கி போனால் உங்கள் அம்மா உங்களை செம்மையாக முளைச்சிட்ருக்காங்க. அங்கே பார்த்தா ஸ்கூல் ஃபுல்லாக ஒரு பொண்ணு வந்துட்டு நீங்கள் நம்பி சொன்னதுக்கு ஸ்கூல் ஃபுல்லாக பற்ற வச்சாலே அவங்க நின்றுட்டுருக்கா. நீங்கள் அவளை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுற? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு பொன்னாடி நீலா அம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. சி என்ன காரியம் பண்ணுற அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா போட்டு உங்களை அடி நடிக்கிறாங்க. உங்கள் அப்பாலாம் உங்களை பார்த்து மூஞ்சி திருப்பிட்டு இல்லை பொண்ணே இல்லை தெரியுமா, சி இந்த வயசில் உனக்கு அது கேட்குதா? உங்கள் அண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஒரு இந்த கேவலமாக பார்த்துட்டு போகிறாங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்யா இப்பயே வந்து சொன்னதுக்கு.
உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் ஒன்றும் பண்ணலை, நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொன்னோம். உங்கள் அம்மா கொண்டு அந்த பொண்ணு இந்த ஃபோட்டோஸ் தான் அனுப்பியிருக்கோம், 2 ஃபோட்டோ லைட்டாக ப்ளர் பண்ணி வேற அனுப்பியிருப்பான். உங்கள் அம்மாவுக்கு அதை பார்த்து அவ்வளோ காண்டு, எப்படி ஃபோட்டோ அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோட்டோ அட்டி அட்டின்னு அடிக்கிறாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு 10 days போகவே இல்லை, மரணாட்டி வாங்கியிருப்பீங்க. உங்கள் வீட்டில் யாருமே உங்களை பேசவே இல்லை, உங்களை பட் ரொம்ப சீப்பாக பேசுகிறாங்க. நீங்கள் இப்படி கிராஸ் பண்ணால் கூட சி பொண்ணா இவெல்லாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா சொல்லுது. உங்கள் அண்ணா கூட உங்களை அவ்வளோ கேவலமாக பேசுகிறான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாருமே வந்துட்டு என்ன ஏது எதுவுமே கேட்கல. அதாவது சின்ன பொண்ணு அவனாக தான் இப்படி மிஸ்யூஸ் பண்ணிட்டான். ஃபோட்டோஸ் கேட்டப்ப நீங்கள் நார்மலான ஃபோட்டோஸ் தான் அனுப்புறீங்க. அவன் தான் மார்ஃபிங் பண்ணி அதை கொஞ்சம் தப்பாக கொண்டு வந்திருப்பான். அதுதான் எல்லாருக்கும் அனுப்பி அவன் அனுப்பியிருக்கான்னு சொல்லி உங்கள் இமேஜை டேமேஜ் பண்ணியிருக்கு. அவன் அப்படியே நல்லவன் அப்படிங்கிற மாதிரி எல்லார்ட்டையும் காட்டியிருப்பான். ஆனால் அவன் தான் பக்கா ஃப்ராடு. அது யாருமே உங்ககிட்ட கேட்கவே இல்லை, நீ இப்படிலாம் ஃபோட்டோ அனுப்புறியான்னு. பட் நீங்கள் வந்து நீட்டாக இருக்க ஃபோட்டோஸ் மட்டும்தான் அனுப்பிடுவீங்க. ஆனால் அதை அவன் ரொம்ப கேவலமாக ஆஃபிங் பண்ணி வச்சுருக்கான். நீங்கள் அதை நினச்சி அழுதுட்டேன்னு இந்த உலகத்தை நான் இதுக்கு வாழணும், செத்து போகிறேன், எல்லோரும் என்னதான் அசிங்கமாக பேசுகிறாங்க, அவன் என்ன தப்பு பண்ணான்னு கூட கேட்க யாருமே இங்கே தயாராக இல்லை. அழுதுட்டே உங்க கையை கட் பண்ணிட்டீங்க. உங்கள் அம்மா வந்து உங்களை கொஞ்ச நேரமாக கூப்பிட்டுட்டே இருக்காங்க, சத்தமே வரல. என்ன பண்ணுறா இவ, சி வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து பார்க்குறாங்க. நீங்கள் கையை கட் பண்ணி இப்படி ரத்தமாக இருக்கும், அவ்வளோ ரத்தம். அவங்க டக்குன்னு பார்த்துட்டு எங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து உங்களை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்கள காப்பாற்றிட்டாங்க. அவ்வளோ சீரியஸாக போயிருக்கும். இன்னொரு 5 நிமிஷம் விட்டுருந்தா கண்டிப்பாக அந்த பொண்ணு இறந்துருக்கும். 15 வயசு பிள்ளை எதுக்கு சூசைட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் கேஸ் கொடுக்குறேன்னு குதியும் குதிக்கிறாங்க. உங்கள் அப்பா அம்மா அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பொண்ணு கொஞ்சம் படிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா, அதனால தான் அப்படி இப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் அம்மா உங்களை சம்மத்திட்டு, இப்போ நீ செத்து எங்களை தூக்கி உள்ள பட பார்க்குறியா, சாகிறதுனா 18 வயசு ஆனதுக்கப்புறம் சாகு, இப்போ சாகாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா செம்மையை திட்டிட்டு போகிறாங்க. இப்போ கூட உங்கள்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வீட்டிலே நீங்கள் இருக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தா அவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு கேவலமாக யாராச்சும் ஒருத்தர், உங்கள் அண்ணாவாக இருக்கலாம், உங்கள் அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராச்சும் ஒருத்தர் சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்கள் இப்போ யாருக்கிட்டையுமே பேசுறதுன்னா அதே ஸ்கூலில் தான் படிக்கிறீங்க, உங்களை ஸ்கூலும் மாற்றி விட மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் அங்கேயே படித்து ஒரு வழியாக இப்போ 12th முடிச்சிட்டிங்க. இப்போ 12th ஒரு நல்ல மார்க் வந்திருக்கு. உங்கள் அம்மா பார்த்துட்டு, அம்மா அவங்க அப்படியே பார்க்க கூட இல்லை, நான் காலேஜ் வெளியூரில் போய் படிக்கவா, தயவு செய்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை பார்த்துட்டு, ஏன் இவ்வளோ இதாக இருக்கும் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அவங்க உங்களை பார்த்துட்டு என்ன வேணா பண்ணு, தயவு செய்து நீ இந்த அசிங்கமான வேலையை இந்த வீட்டிலேருந்து நீ போய் பண்ண சரியா, முதையே ஆடுன, இப்போ 18 வயசு வேறு வெளியே போய் படிக்கவான்னு கேட்குற அளவுக்கு வளர்ந்துட்ட ஹார்டு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களுக்கு பார்த்து செம்மையாக முறைக்கிறாங்க. அதாவது நீ படின்னு சொல்கிறாங்க, சென்டென்ஸ் கேட்கணுமா உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே சொல்லலை. பக்கத்தில் இருக்க ஒரு காலேஜ்லேயே போட்டுட்டீங்க. டெய்லியும் போயிட்டு வர வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துடுவீங்க. விட்டாங்க ஒரு 10 நிமிஷம் வீட்டில் வந்து நிற்பீங்க. அதுக்கு மேலே லேட்டாகவே வர மாட்டீங்க. அந்த மாதிரியே தான் இருக்கீங்க. ஃபோன் பார்க்குறதுல எதுவுமே பண்ணுறதில்ல. ஆனாலும் உங்களை பேசிகிட்டே தான் இருக்காங்க. உங்கள் காலேஜில் வந்து யாருக்குமே உங்களை பற்றி பெருசாக எதுவுமே தெரில. ஸோ காலேஜில் பெருசாக உங்களுக்கு யாரும் பேசவும் மாட்டேங்கிறாங்க. இதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியாட்டியும் யாரும் பேசலை. அதுவே உங்களுக்கு சந்தோஷமா உங்கள்கிட்ட பேசினாலே எல்லாரும் நிறைய நேரம் நாசியமாக பேசுகிறாங்க, எவ்வளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் தேடியெல்லாம் முடிச்சிட்டிங்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு வேலைக்கு போகிறேன், அவங்க எதுவுமே சொல்லலை. அவங்க பாட்டு வேலையை பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு இப்போ அவங்க ஒப்பீனியன் தேவையே இல்லை. இவ்வளோ நாள் என்னை கஷ்டப்படுத்தி வார்த்தையில் அவ்வளோ கஷ்டப்படுத்தி எல்லாமே பண்ணிட்டீங்க. எல்லாமே போதும், இதுக்கு மேலே என் லைஃப்பை நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் யாருமே லைஃப்க்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் அந்த ஸ்டேஜ்க்கு போயிட்டீங்க. நீங்கள் யார்கிட்டையுமே பேசுகிறதே இல்லை இந்த 3 வருஷத்தில். அதாவது 11th 12th படித்து பேச்சு உங்கள் அம்மாட்ட அப்பப்போ போய் பேச ட்ரை பண்ணுவீங்க. அவங்க பேசவே மாட்டாங்க. மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஏதாவது சொல்லி விட்டுருவாங்க. அப்புறம் அழுதுகிட்டே வந்துடுவீங்க. பட் எப்போ வந்துட்டு எனக்கு யாருமே வேணாம், நான் பாட்டுக்கு இருந்துக்கிறேன் அப்படின்னு நீங்களே வந்து டிசைட் ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் யார்கிட்டயுமே பேசுறதில்ல. அந்த 3 வருஷம் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் பாட்டுக்கு படிப்பீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க யார்கிட்டையுமே. அதாவது சின்னதாக கூட யார்ட்டையும் வச்சுக்க மாட்டீங்க. அப்படி தான் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் வீட்டில் யாருமே எதுவுமே கண்டுக்கல. நீங்கள் வந்துட்டு இன்னும் வேலை கூட எதுவுமே கண்டுபிடிக்கல, எதுவுமே பண்ணல. போகலாம், ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு போகலாம், அங்கே போய் கித்தா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கீழே வரீங்க. எல்லோரும் சைலண்ட்டாக இருக்காங்க. உங்கள் அப்பா உங்ககிட்ட வந்து கொஞ்சோண்டு அமௌண்ட் மட்டும் தராரு. இல்லை, நான் 1 மந்த்தாக
அம்மா பார்த்துட்டு எதுக்கு காசுலாம் கொடுக்குறீங்க, அதெல்லாம் அவங்கக்கிட்ட எல்லாம்லாம் இருக்கும். உங்களுக்கு ஒரு நாள் இருக்கு. ஏன்னா உங்கள் அம்மா அடிக்கடி இப்படி தான் பேசுகிறாங்க. உங்களுக்கு இந்த ஃபேமிலியே வேணாண்டா கடவுளே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் உங்கள் பேக் எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டுக்கு வெளியே வரீங்க. உங்களை எங்கே போகிற, இப்போ வேலை கிடச்சிருச்சா, எங்கே போய் தங்குவ, எதுவுமே யாருமே கேட்கல. உங்களுக்கு யாருக்கும் இப்போ பதில் சொல்ல வேண்டிய அந்த கொஷினும் இல்லையா? ஸோ நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. எங்கே போகணும், என்ன பண்ணுற போகிறோம் ஒன்றுமே புரியல. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கீங்க. சைலண்ட்டாக ஒரு 1 ஹவர் உட்காந்துருப்பீங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அதுதான் உங்கள் மைண்டில் இருக்குது. என்ன பண்ணலாம், என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே இல்லையே. என்னதான் பண்ண போகிறோம், நான் பாட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. கரெக்டாக ஒரு ட்ரெயின் வருது. நீங்கள் பாட்டுக்கு டிக்கெட் எடுத்து இப்போ ஒரு ஊருக்கு போயிட்டீங்க. அது ஒரு பெரிய ஊர் தான். எப்படி நமக்கு வேலை கிடைக்கும், ஃபர்ஸ்ட் இருக்க அமௌண்ட்டுக்கு ஒரு வீடு தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஒவ்வொருத்தர கேட்குறீங்க. ஆண்டி வீடு இருக்கா? அவங்க உங்களை பார்த்துட்டு இல்லைம்மா வீடுலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொருத்தட்ட போய் கேட்குறீங்க. இல்லைம்மா இங்கே வீடெலாம் இல்லைம்மா, நீ போய் வேறு இடத்துல பாருமா. சரிம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க. அப்படியே எனக்கு டே ஃபுல்லாக அலைஞ்சிருப்பீங்க. இப்போ நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. இப்போ போய் எங்கே தங்க போகிறோன்னு கூட தெரியல. ரோட்டில் நிற்கிறீங்க வெறும் பேக்கோடு. எங்கே போகிறது, வீட்டுக்கு என்ன பண்ணுறது, எங்கே போய் தங்குவோம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்டில் தோணிகிட்டே இருக்குது. அப்போ கரெக்டாக பார்த்தா ஒரு பாட்டியும் தாத்தாவும் ஒன்றா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க அங்கேருந்து வரும்போது உங்களை பார்க்குறாங்க. அது ஒரு சின்ன தெரு தான். ஸோ யாருமே பெருசாலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க 2 பேரும் வாக்கிங் போயிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. வாக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நேராக அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஏங்க என்னடி எப்படி சொல்கிறேன்னு தாத்தா கேட்குறாரு. அந்த ரோட்டில் ஒரு பொண்ணு உட்கார்ந்தாலே இங்கே யார் வீட்டுக்கு வந்திருக்காங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லடி நான் பார்த்ததில்ல. புதுசாக இருக்குது அந்த பொண்ணு. ஆனால் நேரமாக அங்கே தாண்டி உட்காந்துருக்கு. நம்ம வாக்கிங் போகிறதுக்காக 5 மணிக்கு போனோம்ல. ஆமாம் அப்பயே பார்த்தேன். இப்போ வரைக்கும் அங்கே தான் உட்காந்துருக்கு. எங்கள் வயசுக்குள்ளே இன்ன வரைக்கும் அங்கே இருக்கு. ஏன் வீட்டுக்கு போகாமல் என்ன ஏதுன்னு கேட்போமா? சரி வா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வெளியே வராங்க. நீங்கள் இன்னும் அந்த பேக் அப்படியே மடியில் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், எங்கே போக போகிறோம், ஐயோ வீடு வேறு கிடைக்கல கடவுளே அப்படிங்கிற மாதிரி அந்த பேக்கை பிடிச்சிட்டு சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. அப்போ அந்த பாட்டி உங்ககிட்ட ஏம்மா என்ன பாட்டி அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறீங்க. ஏம்மா இங்கேயே உட்காந்துருக்க, யார் வீட்டுக்கு வந்திருக்க, வீட்டுக்கு போகலையா? நீங்கள் உங்களை பார்த்துட்டு வீடு ரெண்டுக்கு தேடிட்டு இருக்கேன் பாட்டி, இன்னும் கிடைக்கல, அதனால தான் இங்கே உட்காந்துருக்கேன், இங்கே உட்காரக்கூடாதான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பேக்கை தூக்கிட்டு எழுந்திருக்கிறீங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு ரெண்டுக்கு தேடுறியா, அம்மா அப்பாலாம் யாரும் வரலையா, தனியாக வந்து தேடிட்டு இருக்க. நீங்கள் உங்களை பார்த்துட்டு எனக்கு அம்மா அப்பா இல்லை பாட்டி, அம்மா அப்பா இல்லையா, அச்சோ எனக்கு என்னங்க பண்ணுறது, இங்கே வேறு ஏதாச்சும் ரெண்ட் வீடு நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா? இல்லடி இப்போ எந்த வீடு ரெண்ட்டுக்கு இல்லையே. அவங்க 2 பேரும் அவங்களே அப்படியே மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருமா நான் யார்ட்டையும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் பண்ணி தாத்தா 1-2 பேர்கிட்ட கேட்குறாரு. எல்லாரும் வீடு எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி உங்களை பார்த்துட்டு நான் வந்துட்டு என்னை கேட்கவாமா, கேளுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறீங்க. எங்கள் வீட்டில் மேலே ஒரு வீடு இருக்குது, ஸ்டோர் ரூம் தான், அங்கே வேணால் தங்கிக்கிறியா இப்போதைக்கு, நீ ஒரு பொண்ணு தானே? ஆமாம் பாட்டி நான் தங்கிக்கிறேன்னா, நான் உங்களுக்கு காசு கொடுத்துறேன், நான் கூட தங்கிக்கிறேன் பாட்டி. அவங்க உங்களை பார்த்துட்டு ஏங்க நம்ம ஸ்டோர் ரூமில் அந்த பொண்ணை வேணால் தங்க வச்சுக்கலாமா? ஏண்டி எங்கள் பழைய திங்ஸ் தான் அது கொஞ்சம் தானே அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அந்த ஸ்டோர் ரூமை கூப்பிட்டு போய் காட்டுறாங்க. அங்கே பெருசாக எங்கள் திங்ஸ் மேலே ஏதோ 1-2 இருக்குது. இங்கே பார்த்துட்டு இப்போ தேங்க்ஸ் பாட்டி நான் இங்கே தங்கிக்கிறேன். சரிம்மா அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த தாத்தாவும் பாட்டி கீழே போயிட்டாங்க. நீங்கள் பார்க்குறீங்க அது ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் இருக்குது. ஸ்டோர் ரூம் மாதிரி தானே சொன்னாங்க. ஸோ ஸ்டோர் ரூம் தான், இல்லை ஒரே ஒரு ரூம், ஒரு ஆல் சைஸில் ஒரு கண்ணாடி இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு உடஞ்சி போன ஒரு சைக்கிள் வச்சுருக்காங்க, 2 டப்பாலாம் திங்ஸ் வச்சுருக்காங்க, அவ்வளோதான் வச்சுருக்காங்க, ஒரு எதுவுமே இல்லை. நீங்கள் இதை பார்த்துட்டு சரி நமக்கு இந்த ரூம் போதும் அப்படி சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு உங்களுக்கு விளக்கமாறு மாப்பி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சாரிம்மா என்னால் வந்து சுத்தம் பண்ணுற அளவுக்கு எனக்கு உடம்புல தெம்பில்ல, நீ பண்ணிக்கிறியா கோச்சுக்காமல் அதை மட்டும் பண்ணுறியா? சரி பாட்டி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கூட்டி மாப்பெல்லாம் போட்டு எல்லாத்தையும் தொடச்சி முடிச்சுட்டு அந்த சைக்கிளை வந்து எடுத்து வெளியே வைமான் இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து வெளியே வச்சிட்டிங்க. அந்த டப்பாவில் வந்துட்டு அவங்க பேரை யூஸ் பண்ண திங்ஸஸ், அதாவது பொம்மையெல்லாம் இருந்திருக்கும், என் பேரையும் மையெல்லாம் யூஸ் பண்ணதாமான் இருப்பாங்க. அந்த பொம்மையெல்லாம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் அது எல்லாத்தையும் வந்துட்டு நிறைய தெரியுதான், நீங்கள் அதை எல்லாத்தையும் துவைச்சி காய வச்சுருக்கீங்க. பாட்டி உங்களை பார்த்துட்டு இதெல்லாம் துவைக்க நேரம் இல்லாமல் நான் அள்ளி வச்சுட்டேன், பரவாயில்லம்மா நீ இதெல்லாம் பண்ணும்போதே பார்க்கும்போதே நல்லாயிருக்கு. சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை பார்க்குறீங்க. ஆமாம் காலையிலேருந்து வீடு தரேன்னு சொன்னியே, நீ சாப்பிட்டியா? நீங்கள் உங்களை பார்க்குறீங்க உங்களுக்கு அழுகையாக வருது. ஏன்னா உங்களை சாப்பிட்டியான்னு கேட்டு எல்லாரும் கிட்ட பல வருஷம் ஆகுது.
ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்க உங்களை பார்த்து நீ சாப்பிட்டியாமான்னு கேட்டிருக்காங்க. உங்கள் ஐஸ் வந்து அப்படியே டியர்ஸ் வருது. நீங்கள் இந்த பாட்டியை பார்த்துட்டு சாப்பிட்டேன் பாட்டி. ஏம்மா போய் சொல்கிறேன், இல்லை நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாப்பாடு போட்டு வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு அந்த சாப்பாடு அமிர்தம் மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒருத்தவங்க பாசத்தோட சாப்பாடு போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை சாப்பிடும் போதே உங்களுக்கு அழுகையாக வருது. நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் போய் அங்கங்கே வேலை தேடுறீங்க. 1-2 இடத்துல ஓகே சொல்கிறாங்க, அப்புறம் நோ சொல்கிறாங்க. அப்படியே மாற்றி மாற்றி போயிட்டுருக்கு. சில இடத்துல உங்களுக்கு வந்து அந்த பேக்கேஜ் செட் ஆகலை. நம்ம ஸ்கில்லுக்கு இந்த பேக்கேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ தேடுவோம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு கம்பெனியில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு பேக்கேஜும் நல்லாயிருக்கு. நீங்கள் அதனால் ஓகேன்னு சொல்லி அங்கே டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களோட டெவலப்பிங் ஸ்கில் வேறு லெவலில் இருக்குது. அவங்க எல்லோரும் உங்களை ஷாக்காக பார்க்குறாங்க. ஏன்னா 3 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க என்ன டெவலப் பண்ணுவாங்களோ அதே விஷயத்த உங்களால் ஸ்டார்டிங்லேயே பண்ண முடியுது. கடகடன்னு பண்ணி கொடுக்குறீங்க. எல்லாருக்கும் செம்ம ஷாக்காக இருக்குது. நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கில் இன்னும் பயங்கரமாக டெவலப் பண்ணுறீங்க. அது இல்லாமல் நீங்கள் இப்போ வந்து கம்பெனி நம்ம செஞ்சு கொடுக்குறது இல்லாமல் தனியாக சேலும் பண்ண நம்ம பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க் பண்ணி தனியாக சேல் பண்ணி தனியாக அமௌண்ட் ரெடி பண்ணுறது, அதை இன்னும் கொஞ்சம் ப்ரைவேட்டாக செய்யறதுக்காக இன்னும் 4 பேரை நீங்கள் வந்து உங்கள் கூட இப்போ வேலைக்கு சேர்த்துக்கிட்டீங்க. அதாவது இப்போ நீங்கள் அதே வீட்டில் தான் இருக்கீங்க. அவங்க தான் அவங்க வீட்டிலேருந்து வேலை செஞ்சு உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் பார்த்துட்டு கரெக்ஷன் சொல்வீங்க. அதுக்கப்புறம் அதை சேல் பண்ணுவீங்க. இதே மாதிரி கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் பிஸ்னஸ் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ வேலைக்கு போயிட்டு இருந்தேன். நீங்கள் இப்போ டோட்டலாக வேலையவே விட்டுட்டீங்க. ஏன்னா உங்களால் ஃபுல்லாக இப்போ இதை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது. அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு. சரி இதுக்கு ஒரு பிளேஸ் பிடிக்கலான்னு சொல்லி உங்களுக்கு தோணுது. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சின்னதாக ஒரு பிளேஸ் பிடிக்கிறீங்க. இதே வீட்டிலையே இருந்துக்கலாம், நமக்கு இங்கே தானே எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் இதே வீட்டில் இருந்துட்டு கொஞ்சம் நியர்பையில் ஒரு பிளேஸ் பிடிச்சி இப்போ அவங்க கூட ஒர்க் பண்ணுறாங்கல்ல அவங்க எல்லாத்தையும் அங்கே வர சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 பேரை வேலை செய்ய சொல்கிறீங்க. அவங்களும் நல்லா செஞ்சிட்ருக்காங்க. அது டெவலப் ஆகி 20 பேர் ஆகுது, 30 பேர் ஆகுது. உங்களோட கம்பெனி பேர் கொஞ்சமாக வெளியே தெரிய ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் அப் கம்பெனி அந்த இப்போ நீங்கள் நல்லாவே டெவலப் ஆகிட்டீங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் வருது. உங்களுக்கு அதை பார்த்து செம்ம ஷாக்கு. ஏன்னா ஜிமினோட கம்பெனிலேருந்து உங்களுக்கு வந்து உங்கள் ப்ராஜெக்ட் நல்லா இருக்குது, அந்த ப்ராஜெக்டை நாங்களும் கம்பெயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க மெயில் அனுப்பி சேம் டைம் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஷாக்கு. நீங்கள் உங்கள் டீம்மேட்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. எல்லோரும் மேம் ரியலி அவங்க தான் எனக்கே ஷாக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் செம்ம ஷாக் ஆகிட்டுருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து ஜிமினோட கம்பெனிக்கு போகிறீங்க. அவ்வளோ பெரிய கம்பெனி. உங்களுக்கு ஷாக். ஏன்னா உங்கள் கம்பெனியில் அவ்வளோ பெருசாக வரலை. இப்போ உங்கள் கம்பெனியில் 100 பேர் வேலை செய்கிறாங்க. அவ்வளோதான். ஜிமினோட கம்பெனி அவ்வளோ பெருசுக்கு இருக்குது. நீங்கள் நார்மலாக சின்னதாக ஒரு பிளேஸில் தான் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. இது இவ்வளோ பெரிய கம்பெனிலேருந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னா எப்படி இருக்கும்? செம்ம ஷாக் அண்ட் ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ஜிமினோட கம்பெனிக்குள்ளே போயிட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஜிமின்கிட்ட கண்டிப்பாக இந்த விஷயத்த சொல்லி ஆகணும்னு தோணுது. ஏன்னா ஜிமினை ரோல் மாடலாக எடுத்ததான் நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க. அதை அவங்ககிட்ட சொல்லி ஆகணும் அப்படிங்கிற அவ்வளோ பெரிய ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்குள்ளே வரோம். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. ஸ்கூல் டைமில் நீங்கள் பார்த்தப்ப எப்படி இருந்தானோ அதே மாதிரி இருக்கான். ஜிமின் உங்களை பார்க்கலாம். அவனுக்கு ஸ்கூல் டைமில் பார்த்தா அதே என்னை பார்த்த மாதிரி இருக்குது. இப்போயும் நீங்கள் சாரீ தான் கட்டுறீங்க. உங்களுக்கு சாரீ கட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் டெய்லி சாரீ தான் கட்டுவீங்க. அழகாக 4 நாள் ஒரு சாரீ கட்டிட்டு வந்திருக்கீங்க. சிங்கிள் ப்ளீட் விட்டுருக்கீங்க. லூஸ் ஹேர் விட்டு ஒரு சின்னதாக ஒரு செயின், மினிமலாக ஒரு செயின் போட்டு சின்னதாக தோடு போட்டிருக்கீங்க. நெத்தியில் ஒரு பொட்டு. செம்ம அழகாக இருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு டோர் ஓப்பன் பண்ணவன் அப்படியே நின்றுட்டான். அவனுக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரில. அவன் சைலண்ட்டாக உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு குட் மார்னிங் சார். ஜிமின்ட்டு குட் மார்னிங் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்காடுறான். உங்களை பார்த்துட்டு உங்கள் ஏஜ் என்ன? நீங்களும் உங்கள் ஏஜ் சொல்கிறீங்க. இந்த வயசில் இவ்வளோ டேலண்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு சார் உங்களால் ரோல் மாடலாக எடுத்து பண்ணுறேன் சார். உங்களோட டேலண்ட்டில் ஒரு கொஞ்சோண்டு இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன் சார். நான் அவ்வளோ ஒன்றும் டேலண்ட்டாக இல்லை. ஜிமின் உங்களை பார்த்து லைட்டாக சொல்லிச்சுட்டு ஓஹோ உங்கள் ரோல் மாடலானா? ஆமாம் சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் வந்து ஸ்கூலில் பார்த்துருப்பீங்களா அதை சொல்கிறீங்க. ஓ அப்படின்னு நான் நோட் பண்ணியிருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஓகே இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணிங்க அப்போல்லாம் கேட்டுட்ருக்கா. நீங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். ஜிமின் எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் கம்பெனி கொலாப் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு ஒரு விஷயம் செம்ம ஷாக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய கம்பெனிக்குள்ளலாம் அவ்வளோ சீக்கிரம் கொலாப் கிடைக்காது. அவ்வளோ கெஞ்சினாலும் தரமாட்டாங்க. அதாவது இந்த ப்ராஜெக்ட் கொலாப் கொடுக்கறதே பெரிய விஷயம். உங்கள் கம்பெனி கூட கொலாப் தரேன்னு இருக்கான். அதாவது இப்போ உங்கள் 2 கம்பெனி கொலாப் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு அவன் அமௌண்ட் தருவான் உங்கள் கம்பெனியை டெவலப் பண்ண. ஸோ நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு கம்பெனிக்கு ஆள் சேர்க்கலாம், கம்பெனி பெருசு பண்ணலாம், நிறைய விஷயம் பண்ண முடியும்.
உங்களுக்கு அவன் கேட்டது அப்படியே ஷாக்கில் ஜிமினை பார்த்துட்ருக்கீங்க. சொல்லுங்கள் சார், நிச்சயமா என் கூட கொலாப் பண்ணுறீங்களா? ஜிமின் உங்களை பார்த்துட்டு, நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்போ என் கூட ஹெல்ப் பண்ண, என் கூட நிற்க அப்படிலாம் எனக்கு யாரும் இல்லை. ஸோ என்ன ரோல் மாடலாக எடுத்து பண்ணுறேன்னு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக நான் இருக்கேனே. எங்கள் ஜிமினை ஷாக்கில் பார்த்துட்டு இவ்வளோ பெரிய விஷயம் எனக்காக பண்ணுறீங்களான்னு நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டீங்க. ஜிமின் அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியிருப்பான். நீங்களும் சைன்லாம் பண்ணிட்டு இப்போ நேரம் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து சொல்கிறீங்க. எல்லோரும் செம்ம ஹாப்பி. ஐம் ரியலி அம்மா, நம்ம இப்போ சைன் பண்ணியிருக்கோம், நம்ம கம்பெனி இன்னும் பிக்காக போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு செம்ம ஹாப்பி. அதுக்கப்புறம் ஜிமினோட கூட இருக்க அந்த ப்ராஜெக்ட்டு நீங்கள் டெவலப் பண்ணுறது, அடிக்கடி ஜிமின்கிட்ட போய் பேசுறது, உங்கள் கம்பெனி பயங்கரமாக டெவலப் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் கம்பெனி 10 மாடி பில்டிங்கில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து சின்னதாக ஒரு ரூமில் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இப்போ 10 மாடி பில்டிங்கில் இருக்குது. அதுவும் அந்த பில்டிங் உங்கள் ஓன் பில்டிங். ஜிமின் கொடுத்த அமௌண்ட்டில் உங்களால் அந்த பில்டிங்கே வாங்கிட முடியும். ஸோ நீங்கள் வாங்கிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம வாங்காமல் சும்மா ரெண்ட்டுக்கு போனோம்னா, இப்போ நம்ம வளர்றதை பார்த்தா சிலர் வந்துட்டு அந்த கம்பெனி எனக்கு கொடுன்னு சொல்லுவான். அப்போ கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான், வாடகையில் இருக்க உங்களுக்கு வெளியே போட்டால் அவனுக்கு தான் கம்பெனி கொடுப்பான். அதனால் நம்மளே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பிளான் போட்டு நீங்கள் அந்த கம்பெனியே வாங்கிட்டீங்க. நீங்கள் ஜிம்முக்காக அதுக்காக தேங்க்ஸ் சொல்லியிருப்பீங்க. நீங்கள் ஜிம்மு கூட கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் 2 பேத்துக்கும் பயங்கரமாக பேச ஸ்டார்ட் பண்ணி உங்கள் 2 பேத்துக்கும் லவ்வே வந்துருச்சு. ஜிம்மின் தான் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட கன்வெர்ஸ் பண்ணியிருப்பான், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு. ஆனால் உங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் நோன்னு சொல்லியிருப்பீங்க. ஜிம்மின் ஏன்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடி ஒரு 10 நாள் வந்திருப்பான். நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப கேவலமாக இருக்கேன், என்ன எப்படி உங்களுக்கு பிடிக்கும்? ஜிம்மின் உங்களை பார்த்துட்டு டக்குன்னு உங்கள் ஹிப்பில் கை வச்சு உங்களை க்ளோஸில் எடுத்துகிட்டு, எனக்கு ஒன்றை தான் பிடிச்சிருக்கு, எனக்கு நீ அழகாக இருக்க, அழகாக இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க சொல்கிறாங்களா, அது தேவையே இல்லை. என் கண்ணுக்கு நீ ஏஞ்சல் மாதிரி தெரியடி, எனக்கு வானத்தில் தேவதை மாதிரி நீ என் லைஃப்பில் நீ வேணும், அவ்வளோதான். அதை தாண்டி இந்த மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, உன்னைக்கு யார் வேணும் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டுமே, என் கண்ணுக்கு நீ எப்படி தெரியுறாங்கிறது தான் முக்கியம். என் கண்ணுக்கு நீ ரொம்ப அழகாக தெரியல. காதல் பண்ணுறப்ப கவிதை இப்படி தான் வாயில் அப்படியே கொட்டுன்னு கொட்டுமா, ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கேவலமாக தெரியுவேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? என் கண்ணுக்கு சாகுற வரைக்கும் நீ மட்டும்தான் அழகாக தெரிவேன். இங்கே எதுவுமே சொல்லாமல் வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு ஜிம்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா லவ் பண்ணுறது ட்ரூ தான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்காக நிறைய விஷயம் பண்ணுவான், ரொம்ப நார்மலாக இருக்கான். நீங்கள் நோ சொல்லிட்டீங்க அப்படிங்கிறத அவன் கண்டுக்கிறதே கிடையாது. போடி அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு தான் இருப்பான். அப்படியே இருந்தாலே உங்களுக்கும் ஜிம்மிக்கும் லவ்வும் டெவலப் ஆகிருக்கும். நீங்கள் ஜிம்மின் வந்து உங்கள்கிட்ட கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். சொல்லுடா கிளம்பிட்டேன் இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து கேட்குறான். அடே இருடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக டோர்லாம் லாக் பண்ணிட்டு வெளியே வரீங்க. பார்த்தா பாட்டி இந்த உட்காந்துருக்காங்க. பாட்டி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ தாண்டி வர வீட்டுக்கே வரதில்லை. ஐயோ பாட்டி, அங்கே வேலையே சக்கையே புளியுது, நான் அங்கேயே வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரதே மறந்துட்டேன் போல். தாத்தா உங்களை பார்த்துட்டு, ஏம்மா நல்லா சாப்பிட்றியா இல்லையா? அது எனக்கு இழைச்சி போயிட்டேன். ஐயோ தாத்தா, நான் இலைக்கலாம் இல்லை, அப்படியே தான் இருக்குது, இந்த சேலைக்கு அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிம்மின் வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு விளையாண்டுட்டு, பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த ஜிம்மினா இவ்வளோ நாள் கழிச்சு எனக்கு இப்போ தான் வர தோணுச்சா? என் பக்கம் இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கேன். ஐயோ பாட்டி, ஜிம்மின் டெய்லியும் என்னை பார்த்துட்டு தான் இருக்காரு. ஓ, அப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து என்னை தான் மிஸ் பண்ண வச்சுருக்கீங்க. ஐயோ பாட்டி, அப்படி என்ன அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நீங்களும் ஜிம்மின் வந்து இப்போ காரில் கடையும் போயிட்டுருக்கீங்க. ஜிம்மின் உங்களை பார்த்துட்டு, நம்ம வீட்டுக்கு வாயேண்டி. நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு, நோ சான்ஸ், ஏண்டி அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் உங்களை பார்க்குறான். நீங்கள் பாரு ஜிம்மினா, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்கும். அதுவும் பாட்டியும் தாத்தாவை நான் அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? சொந்த பேத்தி மாதிரி பார்த்துக்கிறாங்க. என்னால் அவங்க 2 பேத்தி அம்போன்னு விட்டுட்டு வர முடியாது. ஜிம்மின் உங்களை பார்த்துட்டோம், நான் தனியாக இருக்கேன்டி, டெய்லியும் ஒன்று நினச்சி ஏங்கி தனியாக ஏங்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு, ஏன் தனியாக ஏங்குற, வந்துடு என் கூடயே வந்துடு, ஜாலியாக இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐப்ரோலாம் ரைஸ் பண்ணுறீங்க. ஜிம்மின் உங்களை பார்த்துட்டு, ஐயோப்பா நீ வரவே வேணாம் அப்படின்னு ஜிம்மின் சிரிக்கிறோம். ஏன்னா வசதியில் வா அப்படி கிட்ட நீங்கள் அடுத்த சீக்கிட்ட வேணாம் தலையாட்டுவீங்க. ஜிம்மினை சிரிச்சிட்டே விட்டுட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் நேரம் ஆஃபீஸ் தான் போயிருப்பீங்க. ஜிம்மின் உங்களை ட்ராப் பண்ணிட்டு, சரி பார்த்துக்கோ, இன்றைக்கி ஃபைல் என்னென்னு பார்த்து அனுப்பேன். சிஓ சார் அனுப்புகிறேன் சார். ஜிம்மின் உங்களை பார்த்துட்டு, ஒன்றுரம்மா நான் ஒன்றும் செய்வோலாம் இல்லை, என் கம்பெனியோட சிஓ தானே நீ, இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜிம்மின் வந்து சிரிச்சிட்டே கிளம்பிட்டான். நீங்கள் அதுக்கப்புறம் போயிட்டு ப்ராஜெக்ட்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மின் கரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணுறான். ஐயோ வேலை செய்யவே விட மாட்டேங்கிறான், இவனை வச்சுட்டே அப்படிங்கிற மாதிரி ஃபோன் அட் பண்ணிட்டேன். என்ன ஜிம்மினா வந்துட்டு என்னடி பண்ணுறேன்? ஆஃபீஸில் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட் தான் பார்த்துட்ருக்கேன். நீ ப்ராஜெக்ட் பார்க்காம என்ன பண்ணுற?
மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜிமினை பார்த்துட்டு கேமராவில் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வேறு சொல்கிறான். ஐயோ ஜிம்னை ஒன்று வச்சுக்கிட்டு அது வேற குழந்தை மாதிரி பண்ணுறான். இப்போ பார்த்தாலும் என்னை பார்க்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். நான் என்ன பண்ணேன், ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆஃபீஸ் மாடி வர முடியாது போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வச்சிட்டிங்க. அதுங்காட்டி உங்கள் கேபின் கால் அடிக்குது. ஆடி சொல்லிட்டு போய் அந்த ஃபோன் அட்டன் பண்ணிட்டேன். ஹலோ சொல்லுங்கள் அப்படின்னு. நான் சின்ன சொல்கிறது கேள்வி இப்போ நான் சிஓவை கால் பண்ணியிருக்கேன். ஓ சிஓவா, சொல்லுங்கள் சிஓ சார். ஒரு முக்கியமான ஃபைலை நான் மறந்தே வச்சுட்டு வந்துட்டேன். அந்த ஃபைலை மட்டும் எடுத்துகிட்டு வரீங்களா ஏன்? ஜிவி நான் நேற்றே அது ஆஃபீஸ்க்கு நான் மெயில் பண்ணிட்டேன். எனக்கு ஃபைல் போட்டு எடுத்துகிட்டு வா, எனக்கு மெயில் வேணாம். ஐயோ சரி இரு நான் மெயில் போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஐயோ ஃபைல் டி குழம்புறேன்ட்ட நானே. சரி ஃபைல் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபைல் போட்டு அங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜிம்மி உங்களை பார்த்துட்டு அடிச்சுட்டு பழகாட்டான் வர வச்சிட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. போய் இந்த ஃபைலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வைக்கிறீங்க. ஜிம்மினை திருப்பி பார்த்துட்டு என்ன அது சரி ஜிம்மினை பார்க்குறீங்க. எப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், என்ன புதுசாக இருக்குது, எப்படின்னு கேட்பேன். கல்யாணம் கேட்டதே இல்லையே, புதுசாக கேட்குற. அதெல்லாம் விளையாட்டு கேட்டது, அதெல்லாம் நீ சீரியஸாக எடுத்துக்காது. ஐயோ நான் சீரியஸாக எடுத்துக்கவே இல்லை, நீ விளையாட்டுக்கு தான் கேட்குறேன், டீஸ் தான் பண்ணுறேன், நல்லா தெரியும். சொல்லு என்ன புதுசாக கல்யாணம் பற்றி கேட்குற. ஜிம்மின் உங்களை பார்த்துட்டு உன்னை தூரமாச்சு பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்க லேப்பில் உட்கார வச்சுட்டான். டேய் சாரிடா முன்னாடி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி எடுத்து முன்னாடிலாம் விட்டுட்டு என்னடா உனக்கு வேணும்? எனக்கு 24/7 என் பொண்டாட்டி என் கூட வேணும். பொண்டாட்டி ஆகிட்டா 24/7 உன் கூடலாம் இருக்க மாட்டேன். கல்யாணம் பண்ணோன்னே இப்போ எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான்டா இருப்போம். நீ பாட்டுக்கு எதையா கனவு கண்டு கிடக்காத, ராத்திரி மட்டும் உன் கூட இருப்பேன். அப்படி இல்லடி பொண்டாட்டி அப்படின்னா இவ்வளோ தூரம் இருந்தாலும் அப்படியே பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ரொம்ப கெஞ்ச விட்றடி, லவ் பண்ணி 3 வருஷம் ஆகுது, கெஞ்சிட்ருக்கேன். உனக்கு 27 வயசு ஆயிடுச்சிங்க அப்போ இருக்கா, எனக்கு 35 வயசு ஆயிடுச்சுடி. இன்னும் 5 வயசு ஆகிட்டா 40 வயசுக்கு கிளவண்டினா. நீங்கள் ஜிம்மின் கேஸை பிடிச்சிட்டு கிளவணும் அப்படி சொல்லிட்டு திருப்பி பார்த்துட்டு ஐயோ போயிட்டு கிளவனையா லவ் பண்ணுறேன். ஜிம்மின் உங்களுக்கு காது பிடிச்சி திருவிழான். ஹே நீ தானே சொன்ன கிளவன்னு, நான் விளையாட்டுக்கு சொன்னேன், நீ உடனே இதை சீரியஸாக எடுத்துட்டு சொல்லுவியா? ஐயோ ஜிம்மின் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரிடா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஜிம்மின் உங்களை பார்த்துட்டு நிஜமா ஆனால் ஒரு கண்டிஷன். ஜிம்மின் உங்களை பார்த்துட்டு என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். பாட்டிகிட்டையும் தாத்தாட்டையும் வந்து என்ன ப்ராப்பராக பொண்ணு கேளு, 2 பேரும் உனக்கு தரேன்னு சொன்னால் மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லைன்னா பண்ணிக்க மாட்டேன்டா. ஜிம்மின் உங்களை பார்த்து சிரிச்சுட்டு ப்ராப்பராக வந்து கேட்குறேன்டி. ஜிம்மினை பார்த்துட்டு சீக்கிரமாக வந்து கேட்குறான். எனக்கும் கூட எப்படா என் லைஃப்பில் ஜாலியாக வாழ போகிறேன்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கேன், என்னை சீக்கிரமாக நிறைவேற்றி விடு கண்டிப்பான சொல்லிட்டு ஜிம்மினுக்கு அவ்வளோ ஹாப்பி. அதுக்கப்புறம் நீங்கள் நேராக கிளம்பி உங்கள் ஆஃபீஸ் போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 1 வீக்காக இருக்கும். இன்றைக்கி வந்து நீங்கள் அழகாக இன்றைக்கி ஒரு பட்டு சேலைலாம் கட்டி செம்ம அழகாக நின்றுட்டுருக்கீங்க. பாட்டி உங்களை பார்த்துட்டு என் கண்ணையும் கற்றும் குழந்தைங்க அழகி இப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்கிறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டேன்னு எனக்கு ரொம்ப வெக்கமாக வருது உங்களை பார்த்துட்டு. இத்தனை நாள் ஜிம்மின் பையனில் பார்த்தப்போ வரலையே இன்றைக்கி புதுசாக இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணு கேட்டு வராங்க, அதனால அப்படி இருக்க போல. அவங்க சிரிச்சிட்டேன். சரி இன்னும் கொஞ்சம் நேரம் தான் வரேன்னு சொல்லியிருக்கான். ஏன்னா நான் போய் காஃபி போட்டு வைக்கிறேன். சரி பாட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அவங்க வந்துட்டு சின்சியராக காஃபியெல்லாம் போட்டு வச்சிட்ருக்காங்க. கரெக்டாக பார்த்தா ஜிம்மின் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வரும்போதே அவங்க கூட ஸ்டார்டிங் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்கள ஒரு 20 பேர் கூட்டிகிட்டு வரான். உங்களுக்கு ஷாக், யாருமே கூப்பிட்டு வரோம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நீங்கள் ரூம் வந்து பார்த்துட்டு அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஜிம்மின் வந்துட்டு அவங்க எல்லாம் கூப்பிட்டானே அவங்களும் உட்காடுறாங்க, ஜிம்மினும் உட்காடுறான். பாட்டி எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுக்குறாங்க. ஜிம்மின் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இவ்வளோ பேர் கூப்பிட்டு வரேன், பட் என்கிட்ட சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். எல்லாரும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதில் ஒருத்தவங்க வந்துட்டு கொஞ்சம் ஏஜான ஒரு அங்கிள் இருப்பார். அவர் ஸ்டார்டிங்கில் தான் ஜிம்மின் கூட இருக்கார். அவர் எழுந்திரிச்சிட்டு தாத்தா பாட்டின்னு நின்றுட்டுருக்காங்க. அவங்ககிட்ட உங்கள் பேத்தியை நான் என் பேர் எனக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தாராளமாக தாங்க, பிடிக்கலன்னா பிடிக்கலான்னு சொல்லிடுங்கடா, இவனை இப்பயே துரத்து விட்டுறேன். ஜிம்மின் சிரிச்சிட்டேன்னு என்னப்பா இல்லைடா ஜிம்மினா, பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னா தாராளமாக என் பையனை கட்டிக்கோங்க, இல்லைன்னா வரேன்னு சொன்னீங்கன்னா என் பையனை கூப்பிட்டு போயிடுவேன். நீங்கள் அவங்க சொல்கிறத கிட்ட சிரிச்சிட்டு இருக்கீங்க. பொண்ணை வர சொன்னீங்கன்னா பார்த்துட்டு பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேட்போம்ல. எல்லாருமே ஆமாவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களையும் வர சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நிற்கிறீங்க, உங்களுக்கு இவ்வளோ நாளில் வெக்கம் மொத்தமாக வருது, அவ்வளோ ஷை ஆகிட்டு இருக்கீங்க. ஜிம்மின் உங்களை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் ஸ்மைல் பண்ணுறாங்க.
ஜிம்மில் வந்து உங்களை பார்த்துட்டு இவர் எனக்கு அப்பா சரியா, இவங்க எனக்கு அம்மா, இவங்க எனக்கு சித்தி, இவங்க எனக்கு அத்தைன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு உறவு முறை சொல்லி கூப்பிடுவானா. அதுவே உங்களுக்கு இப்போ தான் தெரியுது. அது உங்களுக்கு ஷாக்காக தான் இருக்குது. எல்லாரையும் சொல்லிட்டு இவங்க தான் என்னோடய ஃபேமிலி, இவங்களுக்கு தான் நீ தெரியணும், உனக்கு தான் இவங்க தெரியும், அதனால தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். இவங்க எல்லாருக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே ஓகே, உனக்கும் ஓகேனா தாராளமாக நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஜிமினோட அப்பான்னு சொல்லியிருப்பாங்கல்ல, ஜிமினோட கை பிடிச்சிட்டு இவ்வளோ அவசரப்படாதடா, இதை சொல்லத்தான் நாங்கள் வந்திருக்கோம், அவசரப்பட்டு நீயே எல்லாத்தையும் பேசிக்கிற பார்த்தியா. ஜிமின் சிரிச்சிட்டு சரி சரி விடுங்க பண்ணிங்கனாலே பேசுங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பேசியிருப்பாங்க. பேசி எல்லாருமே ஓகே இன்னும் ஒரு 20 நாளில் கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படிலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்கள் மேரேஜோட வேலை தட்டபுடலாம் நடக்குது. ஜிமின் வந்து சொல்லிட்டான் இந்த வீட்டை வந்து நம்ம வெக்கேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டான். பட் உங்களுக்கு மனசே இல்லை, பாட்டி தாத்தாவும் கல்யாணம் ஆனால் புருஷன் வீட்டுக்கு போய் தாண்டி ஆகும். ஜிமின் இங்கே வர சொல்லிடுறாம்மா. பாட்டிங்க கையை பிடிச்சிட்டு இங்கே பார்வையின் எவ்வளோ பெரிய இடத்துல மகாராணி மாதிரி நம்ம வாழ்ந்தாலும், ஏன் மகாராணியாகவே இருந்தாலும் கல்யாணம் பண்ணால் புருஷன் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். பாட்டி ஆனால் எப்படி நான் உங்களையும் தாத்தாயும் விட்டுட்டு இருப்பேன், என்னால் சத்தியமாக ஒரு 2 பேத்தையும் விட்டுட்டு இருக்கவே முடியாது, என் உலகமே நீ மட்டும்தான் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை ஹக் பண்ணுறீங்க. தாத்தா அவங்கள பார்த்துட்டு அப்போ நான் இல்லையா நீங்களும் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் ஹக் பண்ணிட்டு நீங்கள் 2 பேரும் இல்லாமல் இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றுமே இல்லை. எப்படி அவங்க 2 பேரும் உங்களை பார்த்துட்டு இங்கே பாருவேன் எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் கல்யாணம் ஆனால் புருஷன் வீட்டுக்கு தான் போய் தாண்டி ஆகணும், மனசை மாற்றிக்கோ, அவன் கூட போ, எப்போ அம்மா வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ அந்த மாதிரி தோணுதுன்னா வாடி. நீங்கள் உங்களை பார்த்துட்டு கண்டிப்பாக நான் அடிக்கடி வருவேன், என்ன வராதடின்னு அப்போல்லாம் சொல்லக்கூடாது. ஏய் ஒன்றை போய் நாங்கள் எதாவது சொல்லுவோம்மா, ஏண்டி நீ வேற காமெடி பண்ணிட்டு அப்படிங்கம்மா 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்காக கல்யாணத்துக்காக நிறைய பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க பரவாயில்ல பட்டி, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு உனக்கு கல்யாண சீர் யார் கொடுப்பா, நான் தான் செய்வேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கல்யாண சீரெல்லாம் செய்கிறாங்க. உங்களுக்கு ஜிமினுக்கு தட்டப்படலாம் கல்யாணம் இருக்கும், அவ்வளோ பேர் ஜிமின் கூப்பிட்ருக்கான். உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, அவன் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே கூப்பிட்டு அவ்வளோ கிராண்டாக கல்யாணம் வைக்கிறான். இப்போ நீங்களும் ஜிமின் ஸ்டேஜ் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் பாரு பாட்டிங்க தாத்தா இப்படி பம்புற மாதிரி பறந்துட்டுருக்காங்கன்னு. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பிடி, அவங்க பேத்திக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு. ஆமாம் ஜிமின் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க, நீங்கள் வாங்கிட்டு தேங்க்யூ அப்படி சொல்லி வந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு ஷாக்கு, ஏன்னா நிற்கிறது உங்கள் அம்மா உங்கள் அப்பா 2 அண்ணா 2 பேரும் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு நின்றுட்டுருக்காங்க. உங்கள் அம்மா அப்பாவும் உங்கள் அண்ணா 2 பேரும் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க. ஜிமினை பார்த்துட்டு ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்கள் ஹேண்ட் ரைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு தேங்க்யூ வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோட்டோ எடுக்கிறான். ஜிமினை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் இப்போ வந்து கீழே போயிட்டாங்க. உங்கள் அண்ணா 2 பேரும் உங்களை பார்த்துட்டு ஹாப்பி மேரேஜ் லைஃப் ஓயன், தேங்க்யூ ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேர் கீழே போயிட்டாங்க. இப்போ 4 பேரும் போய் ஒன்றா உட்காந்துருக்காங்க. ஜிமினை பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு கூப்பிட்ட, உங்களுக்கு பேரண்ட்ஸ் இருக்குன்னு தெரியும், நீங்கள் விட்டுட்டு வந்துட்டேன்னு மட்டும் ஜிமின்கிட்ட சொல்லியிருப்பீங்க, வேறு எதுவும் பெருசாக சொல்லலை. ஜிமின் உங்களை பார்த்துட்டு பாரு நீங்கள் என்ன தான் உங்களை வேணான்னு சொல்லி விட்டுட்டு வந்தாலும் அவங்களோட மூத்த பிள்ளை நீ தானே, பிள்ளை இல்லை கடைசி பிள்ளை மக்கு பிள்ளை. ஜிமின் நீங்கள் சொல்கிறத கேட்டு சிரிச்சிட்டேன். நான் மக்கு தாண்டி, சரி அவங்களோட கடைசி பிள்ளை நீ தானே, என்னதான் இருந்தாலும் உங்கள் கல்யாணத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஜிமினை பார்த்துட்டு சான்ஸே இல்லை சும்மா அவங்க பார்க்கணும் ஏன், அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் உன்னை பிடிக்கும் ஏன், நீ எல்லாத்தையும் தப்பாக ஏன் நினச்சிக்கிற. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு வாய்ப்பே இல்லை இதான் பேசாது கம்மி சும்மா இதை பேசி நாளாக வைக்காத. ஜிமின் உங்களை பார்த்துட்டு சரி சரி நான் எது பேசுகிறேன் மதியம் எப்படி சொல்லிட்டா. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. உங்கள் அம்மா அப்பா வந்து உங்கள்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் சும்மா அங்கே பாட்டி கூப்பிட்றாங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிருப்பீங்க. உங்கள் அம்மா அப்பா ஜிமின்கிட்ட மட்டும் நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஜிமினை பார்த்துட்டு என்ன பேர் இந்த விஷயத்த பண்ணாத, எந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து இப்போ கார் ஓட்டிகிட்ருக்கோம். உங்களை பார்க்குறோம். ஜிமினை பார்த்துட்டு என்ன பேர் அவங்கள எங்கேயும் கூப்பிடாத, என்ன இருந்தாலும் உங்கள் அம்மா அப்பா அவங்க தாண்டி, எனக்கு அம்மா அப்பாலாம் யாரும் இல்லை, எனக்குன்னு இருக்குது நீ மட்டும்தான், என் புருஷன் மட்டும்தான் சரியா, என்ன போய் இஷ்டத்துக்கு தான் பண்ணாத சரியா. ஜிமினும் சரி சரி அப்படின்ட்டா. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு போயிருப்பீங்க. செம்ம டயர்டு, நீங்கள் நல்லா எடுத்த போதே தூங்கிட்டீங்க. ஜிமினும் தூங்கியிருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் எந்திரிச்சு பார்க்கும்போது நீங்கள் கிளம்பிட்டுருக்கீங்க. என்னடி பண்ணிகிட்ருக்கு காலையிலும், அதுவா ஜிமினா ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது அதான் கிளம்பிட்டுருக்கு. ஜிமின் உங்களை பார்த்துட்டு நேற்று தான் கல்யாணம் ஆச்சு, ஒரு 2 நாள் ஜாலியாக இருக்கும், ஏதாச்சும் இருக்காடி, எட போடா நான் ஆஃபீஸ்க்கு போகணும் நீயும் கிளம்பு, போய் மீட்டிங்கை பாடுறா வந்தா இப்போ தான் வந்து பூபர் மாதிரி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வெளியே போகிறீங்க. நல்ல
நல்ல பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜிமினுக்கு. வந்து பார்த்தா அவனுக்காக ஆல்ரெடி குக்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க. நல்ல பொண்டாட்டி தான் அப்படின்னு ஜிமின் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டான். அவனும் ஃப்ரெஷ் ஆகி கிளம்பி நேரம் ஆஃபீஸ் போயிருப்பான். இப்போ கால் பண்ணுறீங்க அட்டன் பண்ணிட்டு, என்ன ஜிமினா ரெண்டு மிஸ்யோடி மிஸ்யூ அந்த ஃபைலா அதை அங்கே அரேஞ்ச் பண்ணுங்க. இல்லை இதை மாற்றுப்பா, இந்த ஸ்பெல்லிங் போடு. ஜிமின் ஐயோ மயன் என்ன ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஃபோன் காலில் வச்சுட்டு என்னடா அப்படின்றீங்க. என்னடி பண்ணுற? அதுவா கரெக்ஷன் பார்த்துட்ருக்கேன், நீ சொல்லு. கல்யாணம் ஒரு நாள் ஆகுது, ரொம்ப மிஸ் பண்ண வைக்கிறடி அதுவும் காட்டி. சிம்மா ஒரு முக்கியமான மீட்டிங்டா ப்ளீஸ் அப்புறமா கால் பண்ணவா. சரிப்பா பாய் எப்படி சொல்லிட்டு ஜிமின் வச்சிட்டான். நீங்கள் அதுக்கப்புறம் மீட்டிங் பார்த்துட்டு நைட்டு 10 மணி வீட்டுக்கு போகிறீங்க. ஜிமின் 7 மணிலேருந்து உங்களுக்கு வெயிட் பண்ணி ஆனால் நல்லா தூங்கிட்டானுங்க. ஐயோ அழகு தூங்கிடுச்சு. சீக்கிரமாக வந்துடலாம் ஆச்சு, பட் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டாவே சாப்பிட்டதெல்லாம் வச்சுருந்துருப்பான். அதெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி வந்துட்டு பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு இப்போ தான் வந்து எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ணை முழிக்கிற, தூங்கு வா. சரி இருப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜிமினை ஹேக் பண்ணி நல்லா தூங்கிட்டீங்க. இப்படியே ஒரு 1 வீக் போயிருக்கும். இன்றைக்கி வந்து சண்டே, பட் நீங்கள் கிளம்பிட்டீங்க. ஜிமின் உங்கள் கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்றான். இன்னும் குழந்தைய கையை வரான். ஜிமின் வேறு கீழே வேற உட்காந்துட்டேன். ஜிமின் கிழிஞ்சு என்ன பண்ணுற குழந்தை மாதிரி. ஜிமின் உங்கள் கையை பிடிச்சிட்டு காலையை பிடிச்சிட்டு விட மாட்டேன் என் கூட ஐயோடி. சரி ஆஃப்டர்நூன் வரேன், ஒரு முக்கியமான ஃபைல் தான். என் போடி உனக்கு எல்லா ஃபைலும் முக்கியம்தான். என் ஆஃபீஸ்க்கு வரைக்கும் எல்லா ஃபைலும் எனக்கு முக்கியம்தான். ப்ளீஸ் நீ தங்க எந்த ஆர்டர் ஜீவனை எழுப்பிட்டீங்க. அவன் உடனே உங்களை ஹக் பண்ணி பிடிச்சிட்டு போகாத. சின்ன அழகு குழந்தை ஜிமினை பார்க்குது. ஜிமின் உங்களை பார்த்துட்டு போகாதடி பாரு ஜிம்னா என் அழகு தங்கம் என் பட்டுக்குட்டி போடி கொஞ்சம் அதை நீ கொஞ்சம் ஏமாற்றி விட்டுட்டு போயிருந்தான். என் கூட என்ன எடுத்து ஜிமின் கெஞ்சிட்டு இருக்காங்க. தங்க சத்தியமாக மதியம் வந்துடுறேன்டா ப்ளீஸ்டா. ஜிமின் கோச்சிட்டு போய் பெட்டில் உட்காந்துட்டா. நீங்கள் முன்னாடி போயிட்டு இங்கே பாரு பார்க்க மாட்டேன், போ கிளம்பு போ. ஜிமின் பாருடா அப்படி சொல்லிட்டு ஃபேஸை லிஃப்ட் பண்ணி பார்க்க வைக்கிறீங்க. அண்ணா சத்தியமாக சிக்கன் வந்துருச்சோம். சரி போ. நீங்கள் அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டு இப்போ மீட்டிங்லாம் முடிச்சு நீங்கள் வர ஈவினிங் ஆகிடுச்சு. நீங்கள் பொறுமையாக வீட்டுக்குள்ள வரீங்க. ஜிமின் சோஃபாவில் கோச்சிட்டு உட்காந்துருக்கான். ஏவானா போகலாம் ப்ளீஸ்டா என் தங்கோல போ, நான் இங்கே வரல வாடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இப்போ ஜிமின் வந்து உங்களுக்கு கேஃபே தான் கூப்பிட்டு போயிருப்பான். கேஃபே போதும் போ சும்மா காலையிலேருந்து வராமல் இப்போ தான் வந்திருக்கோம். இல்லை கேஃபே போதுமாவா இப்போ என்ன பண்ண முடியும். சரி கத்தாத கேஃபேல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணி சைலண்டாக குடிச்சிட்டு இருக்கான். காஃபி போதுமா? போதும். வேறு ஏதாச்சும் வேணுமா? வேணாம் போடி. சின்ன போடி அவங்கள செம்ம கவனில் இருக்கேன். ஜிம்னிங்கெல்லாம் கூப்பிடாத வாயில் குத்துறேன். நான் பாலோட சொல்லிக்கிட்ட ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். ஷாப்பில் பண்ணாதுறாங்க. எல்லாரும் ஒன்றே தான் பார்த்துட்ருக்காங்க. இப்படியெல்லாம் பார்த்து மைக்கி எவ்வளோச்சும் ஒன்று கட்டிட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்ணுறது? யாரும் ஒன்று கடத்த மாட்டாங்க. நான் ஒன்றும் அவ்வளோ குட்டி பையன் இல்லை. குட்டி பையன் இல்லை தான் பண்ணுறதை பாரு. வயசு 35 ஆனால் பண்ணுறதை பாரு. வயசு சொல்லாதடி, எனக்கு உன்னோட வயசு கம்மி தான். என்னோட வயசு கம்மியும். ஆமாடி மனசளவில் வெறும் 16 வயசு தான். 16 வயசு. இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை பார்த்து சிரிக்கிறீங்க. ஜிமினை சிரிக்கிறான். ஜிமின் சிரிச்சு முடிச்சுட்டு திருப்பி மூஞ்சி மூணு வச்சுக்கிட்டான். என்னடா எனக்கு கோபம் தான் இருக்குது. சரி இரு உடனே சமாதானம் பண்ணி போய் உடனே ஏதாச்சும் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு போயிட்டு அந்த ஐஸ்கிரீம் 2 ஃப்ளேவர் கொடுங்க. ஐஸ்கிரீம் சொல்லிட்டு அவங்க எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. மேம் 1 செகண்ட், இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஆள் மாற்றிடுறோம், அவங்க எடுத்து தருவாங்க மேம். ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ வந்து முதல் 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க 2 பேரும் போயிட்டு இப்போ 2 பேரும் வராங்க. நீங்கள் உங்களை பற்றி ஷாக் ஆகுறீங்க. ஏன்னா உங்களை பற்றி ஸ்கூல் ஃபுல்லாக தப்பாக சொன்ன அந்த பொண்ணும் அந்த பையன், அதாவது உங்ககிட்ட அந்த டைமில் மிஸ்யூஸ் பண்ணாங்க ஒரு மாதிரி, அவனும் வந்து நிற்கிறான். நீங்கள் அப்படியே உங்கள் 2 பேர்த்தையும் ஷாக்கில் பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் என்ன மேம் வேணும்? அந்த பொண்ணு அதுக்கப்புறம் தான் உங்கள் ஃபேஸ் நம்ம பார்த்துட்டு ஹே ஒயன் இந்த ஐஸ்கிரீம் கூட அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஐஸ்கிரீம் எடுக்க போகிறீங்க. அவள் டக்குன்னு ஐஸ்கிரீமை பிடிச்சிட்டு எங்கே என்ன பண்ணுற? அது இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு கெஃபேல காஃபி குடிக்க வந்திருக்க. அவ்வளோ பெரிய பணக்காரியா நீ? இல்லை எவ்வளோ வளைச்சி போட்டிருக்க. இப்போ அந்த பையன் உங்களை பார்த்துட்டு பார்க்க தாண்டி கருப்பாக இருப்பான், நாட்டுக்கிட்டே இருப்பான். எனக்கு தெரிஞ்சு எவனே வளைச்சி போட்டு அந்த காசில் வந்து நல்லா சுகமாக இருக்கான்னு நினைக்கிறேன். அதான் பாருண்டா. ஆனால் நீ கூப்பிட்டதுக்கு ஒரு தடவை கூட வரல. ஆனால் இப்போ அடுத்தவனுக்கு சேவை செஞ்சு பாரு. அவள் ட்ரெஸ்ஸும் இவ்வளோட இதுவும் நல்ல வாழ்க்கை தான் போல. எனக்கு தெரிஞ்சு சுகர் பேபியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உங்களை ஒரு மாதிரி சீப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்களால் எதுவுமே பேச முடியல. அவங்கள பார்த்தோன்னே இந்த பழைய மெமரிஸ், உங்கள் அம்மாவை பண்ணது, நீங்கள் சூசைட் பண்ணது எல்லாமே ஞாபகம் வருது. அடுத்தடுத்து ஃப்ளாஷாக வரும். உங்களால் நிற்க கூட முடியல.
உங்கள் கால் கையெல்லாம் பயங்கரமாக ஷேக் ஆகுது. அந்த 2 பேரும் மாறி பேசிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா உங்கள் ஷோல்டர் வந்து ஒரு கை வைக்குது. நீங்கள் அந்த கையை டக்குன்னு ஒரு பயத்தோட பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா ஜிமின் தான். அவங்கள பார்த்துட்டு என்னடி பண்ணிகிட்ருக்க, வாங்கிட்டு வரேன்னு சொல்லி நின்றுட்டுருக்க. ஜிமினா ஜிமின் பார்க்கணும். ஜிமின் உங்களை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்றா. ஜிமினை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை நிற்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கையை பிடிச்சி கூப்பிட்டு வரீங்க. ஜிமின் அந்த 2 பேர்த்தையும் திரும்பி பார்த்துட்டு உங்க கூட நேராக காலையிலேயே வந்துட்டான். எங்கள் வீட்டில் வந்து அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து நான் ஸ்டாப்பாக டிஎஸ் வந்துகிட்டே இருக்குது. ஜிமின் இன்ன வரைக்கும் ஏன் அழுகுற, என்ன ஆச்சு எதுவுமே கேட்கல. சைலண்ட்டாக உங்களை அழுறதை வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கான். இப்போ நீங்கள் அழுதெல்லாம் முடிச்சுட்டு ஜிமினை பார்க்குறீங்க. இப்போ நீ ஏன் அழுத, எதுக்கு அழுத எல்லாமே கேட்கணும்னு தோணுது. ஆனால் உனக்கு சொல்லக்கூடாதுன்னு தோணுது போல். என்கிட்ட எனக்கு எதுவுமே சொல்லலை. நீ சொல்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜிமின் போயிட்டு சைலண்டாக பெட்ரூமில் படுத்துட்டான். நீங்கள் போயிட்டு ஜிமின் கிட்டே போயிட்டு ஜிமின் மேலே ஏறி படுக்கிறீங்க. ஜிமின் உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டான். நீங்கள் உங்கள் லைஃப்பில் எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்கிறீங்க. ஜிமின் உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். இவ்வளோ நடந்துச்சு, தப்பாக பேசினாங்க. ஜிமினை சத்தியமாக நீ எதுக்கு கிடையாது. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு தெரியுண்டிய பொண்டாட்டி அப்படின்னு உங்களுக்கு வந்துட்டு அப்படி சொல்ல அழகியாக வருது. அவன் அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் ஸ்டில் அந்த ஃபோட்டோ வச்சுருக்கீங்க. உங்களுக்கு எதுக்கு வச்சுருக்கீங்க கூட உங்களுக்கு தெரியல. நீங்கள் அந்த ஜிமின்ட்டை எடுத்து கட்டி தேம்பி அழுவுறீங்க. இப்போல்லாம் பண்ணிட்டோம், ஆனால் சத்தியமாக அப்படி அனுப்பவே இல்லை, நான் இதுதான் அனுப்பினேன், என்கிட்ட அதுக்கான எல்லா ப்ரூஃபும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நின்றுருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு இவ்வளோ ப்ரூஃப் இருக்குன்னா எதுக்கு நீ போலீஸில் போய் சொல்லலை, அது நல்லா போய் சத்தியமாக ஃபேஸ் பண்ண முடியல, இப்போயும் ஃபேஸ் பண்ண முடியல. ஜிமினை பார்த்துட்டு தனியாக டென்ஷன் உங்களை பார்த்துட்டு உனக்கு பதிலாக நான் அதை ஃபேஸ் பண்ணுவேன். ஜிம்மில் உங்களை கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஷாக்கு ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறாங்கிற மாதிரி இருக்குது. ஜிம் அடுத்த செகண்டு கிஸ் பண்ணிட்டு உங்களை மூவ் பண்ணுறான். நீங்களும் அவனுக்கு கோஆப்ரேட் பண்ணுறீங்க. 2 பேரும் ஃபுல்லாக முடிச்சுட்டு படுத்துருக்கீங்க. நீங்கள் ஜிம்மில் ஃபர்ஸ்ட் உங்கள் பாடி டச் பண்ணவே விட மாட்டேன்ட்டீங்க. ஜிம்மின் அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது உங்கள் பாடியில் அவ்வளோ காயம். நீங்கள் கொஞ்சமாக உங்களை நிறைய காயப்படுத்திருக்கீங்க. உங்கள் பாடியில் அவ்வளோ காயம் இருக்குது. ஜிமின் எல்லாத்துக்கும் கிஸ் பண்ணியிருப்பான், உங்களை அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணியிருப்பான். இப்போ 2 பேரும் டயர்டாக படுத்துருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணி பழகிச்சிரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை, நல்லா தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு நேராக ஆஃபீஸ் போயிட்டீங்க. ஜிமின் வந்து உங்களுக்கு காலே பண்ணல. பொதுவாக உன்னை பார்க்காம போயிட்டாலோ உன்ட்ட பேசாமல் போயிட்டாலோ கால் பண்ணி ஏண்டி நான் 1008 கொஷின் கேட்பான். இன்றைக்கி ஃபோனே வரல, என்ன ஃபோனே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணுறீங்க. சொல்லுடி சின்ன என்ன பண்ணிகிட்ருக்க, காலையிலேருந்து ஃபோனே பண்ணல, கொஞ்சம் பிஸிமா, நான் அப்புறமா கால் பண்ணவா, இப்போ பிஸியாக இருக்கான். ஆமாண்டி ஒரு முக்கியமான வேலை, நான் அப்புறமா கால் பண்ணுறேன். சரி சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோன் வச்சிட்டிங்க. என்ன பிஸின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. நைட் தான் ஜிமின் அந்த வீட்டுக்கு வரான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு என்னடா ஆஃபீஸ் கூட போகலையா, என்னடா ஆஃபீஸோட ஜிமினை கேட்டுட்டுங்க. செம்மையாக மழை வந்திருக்கும். ஜிமின் தொப்பையாக நினைச்சு நின்றுட்டுருக்கான். காரில் போயிட்டு எதுக்கு பைத்தியம் நினைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி எடுத்து ஜிமினோட தலையை தொடச்சிட்டு இருக்கீங்க. ஜிமின் அப்படியே உங்கள் ஹிப்பில் கை வச்சுட்டு உங்களை இழுக்கிறாங்க. என்ன ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டைட்டாக வரீங்க. ஜிமின் அப்படியே உங்கள் ஸ்டொமக்கில் பேசிட்டு அம்மா என்னாச்சுப்பா, இப்போ லைஃப்பில் நீ எதை நினச்சி ரெக்ரெட் பண்ணவே மாட்டேடி, எதை நினச்சி நீ கஷ்டம் கூட பட மாட்டேன், அப்படி ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணி எதுக்கிட்ட அழுற, இன்னைக்கு உன் லைஃப்பில் நான் பார்க்கவே மாட்டேன், என் பொண்டாட்டி அழமாட்டேன் அம்மு அப்படின்னு சத்தியமாக எனக்கு அழவே மாட்டேடி, லைஃப் லாங் நீ சந்தோஷமாக இருப்பேன். என்ன ஜிம்னா அப்படி சொல்லிட்டு ஜிம்மை கவுண்ட் டவுன் பண்ணிட்டுருக்கேன். ஜிம்மை வந்துட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே உங்ககிட்டே உட்காந்துருக்கான். ஜிம்மில் பார்த்துட்டு என்ன அப்படின்றீங்க, ஜிம்மின் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் ஜிம்மின் வந்துட்டு நல்லா தூங்கியிருப்பான். நீங்களும் ஜிம்மின் கூட சேர்ந்து நல்லா தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நீங்களும் ஜிம்மினை வந்துட்டு காரில் போயிட்டீங்க. நீ ஜிம்மினை பார்த்துட்டு இது என்ன பண்ண நீ, நான் இதை பண்ணல, நீ ஏன் அப்படியே சொன்ன சொல்லி ஜிம்மினை பார்த்து கேட்குறீங்க. ஒன்றும் ரெடி அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் சொல்லிட்டு அவன் பாட்டு கேஷுவலாக விட்டுட்டான். அப்படியே ஒரு 1 வீக் ஆகுது. இப்போ நீங்களும் ஜிம்மின் வந்து சிக்னலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிம்மின் உங்களை பார்த்துட்டு ஒயின் ஒரு காஃபி, சும்மா காஃபி இப்போ தானே போட்டு கொடுத்தேன், ப்ளீஸ் இன்னொன்று காஃபி டி. ஜிம்மினை பார்த்து படா காஃபிலாம் வாங்கி தர முடியாது, கம்மி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ யாரோ வந்துட்டு ஜிம்மின் சைடு இருக்க ஜன்னலில் நாக் பண்ணுறாங்க. ஜிம்மின் வந்துட்டு அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணுறான். அங்கே பார்த்தா வந்து இந்த வீல் சேர்லாம் வச்சு தள்ளுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வீல் சேரில் ஒரு பையன் உட்காந்துருக்கான். அவன் கை கால் எல்லாம் ஒட்டஞ்சு போய் கட்டி இருக்குது. பட் அது எதுவுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. எல்லாம் அந்த அளவுக்கு கட்டி அந்த மாதிரி இருக்குது. அவன் பார்க்க அப்படியே இருக்கான். அவன் கூட ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கான். அவளோட ஒரு கை உடஞ்சிருக்கு. சேம் டைம் அவள் வாய் வந்துட்டு எப்படி லைட்டாக கிழிச்சு தைச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்காங்க.
நீங்கள் அப்படியே அந்த பொண்ணையும் பையனை பார்த்து ஷாக் ஆகிட்டீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு, இந்தா அம்மா இந்த காசை அவங்களுக்கு போடு. ஆ ஜிமினை பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் வந்து உங்கள் கையை பிடிச்சி அவங்களுக்கு காசு போட்டு பிச்சை எடுக்கிறது முடிவாயிடுச்சு. அதை எங்கள் காரில் எடுக்காமல் போய் வேறு காரில் எடுங்க. எங்கள் காரில் எடுத்தால் இந்த பேர் காசு போட மாட்டோம். கண்டவங்களுக்கு தர்மம் கொடுத்து அவ்வளோ பெரிய பாரி வண்டல் ஆகணும்னு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்த்துட்டு அந்த டோர் லாக் பண்ணிட்டோம். ஜிமினை பார்த்துட்டு ஜிமின் அவங்க 2 பேர் தானே. ஜிமின் உங்களை பார்த்துட்டு அவங்க எப்படி இருக்காங்க? சாரி அம்மா. ஜிமினை பார்த்துட்டு பண்ணியா? ஜிமினை நீ பண்ணியா? நான் பண்ணல. ஜிமினை பார்க்குறீங்க. அந்த பையன் இதே மாதிரி நிறைய பொண்ணுங்களுக்கு பண்ணியிருப்பான். ஜிமின் அந்த எல்லா பொண்ணையும் காண்டாக்ட் பண்ணி எல்லாரையும் வச்சு பண்ண வச்சிட்டான். அதை வந்துட்டு உங்களுக்காக அடிச்சிருப்பான் அந்த பொண்ணையும் பையனையும். பட் மற்ற எல்லாமே அவங்க தான் பண்ணுது. ஜிமின் உங்களை பார்த்துட்டு அடித்ததெல்லாம் அவங்களே காப்பாற்றினது மட்டும் தான். நான் 2 அடி தான் அடித்தேன். ஜிமினை பார்த்துட்டு ஏன்டா அப்படி இன்னொருத்தன் தப்பாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அவனை நான் அப்படி பார்த்தா சாவடிச்சிருக்கோம். ஆனால் சாவுங்கிறது அவளுக்கு ஒரு செகண்டில் முடிஞ்சு போயிடும். செத்தானா அவ்வளோதான். க்ளோஸில் ஜிமினை பார்த்துட்டு அது தலையாட்டுறீங்க. பட் இது சாகுற வரைக்கும் அவனுக்கு தோணும்ல, அவள் அப்படி பண்ணனால தான் அவள் பாய் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணிட்டான்னு. அவள் புருஷன் பாய் ஃப்ரெண்ட் இதுக்கு எப்படி எப்படி வண்டி இருக்கும்னு சொல்லிட்டு ஜிம்மை அவங்களை பார்த்து லைட்டாக ஹீரோவாக ஸ்மெல் பண்ணுறான்னு அவனை பார்த்துட்டு என்னடா பண்ணியிருக்காங்க ஜிம்மா? நான் ஒன்றும் பண்ணலடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் நம்ம நேரம் அவங்களை கூட்டிட்டு போய் ஆஃபீஸில் விட்டுட்டு போயிட்டான். உங்களுக்கு ஷாக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டெய்லி நீங்கள் அதே சிக்னலில் போகிறீங்க. டெய்லியும் பிச்சை எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் ஜிமின் வராதிங்கன்னு இருப்பான். அடுத்த நாள் டெய்லியும் காசு போடுறான். உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஷாக்காகவே இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் டேஸ் கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சு. ஜிமின் இப்போ வந்து இந்த சிக்னல் சைடாக அவங்க கூட்டு போகிறதில்ல. இப்போ வேறு ஏதாவது சைடு கூப்பிட்டு போகிறான். உங்கள் லைஃப்பில் அவங்களை இப்போ நீங்கள் பார்க்குறதோ இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்கள பார்த்துட்டு பாவம் நினச்சிருப்பீங்க. அடுத்துக்கப்புறம் தான் உங்களுக்கு தோணுது அவங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயம் தான் இது. நான் எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என் கஷ்டம் எவ்வளோ இருக்குல்ல, அதுக்கு இது பரவாயில்ல தான். எப்போவுமே தப்பு பண்ணுறவங்களுக்கு கடவுள் திருப்பி கொடுக்கவே மாட்டார். கடவுள் நிறைய செல்ஃபிஷாக இருப்பார். ஆனால் நம்மளை உண்மையாக காதலிக்கிறவங்க அவங்களுக்கு தண்டனை கொடுத்த ஒன்றும் தப்பு இல்லைங்க. அது கடவுள் கொடுத்த தண்டனை தான். இது என் பாய் ஃப்ரெண்ட் கொடுத்த தண்டனை இல்லை, அது கடவுள் கொடுத்த தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கும். இன்றைக்கி நீங்கள் ஜிமினை பார்க்க அவசரமாக ஆஃபீஸ் போகிறீங்க. ஜிமினுக்கே ஷாக்கு. என்னடி ஆஃபீஸில் வந்து நிற்கிற? ஜிமினை பார்த்துட்டு வா ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு போகணும். ஜிமினை பார்த்துட்டு எங்கடி வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கையை பிடிச்சி அவசரமாக ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போகிறீங்க. என்னம்மா இதுக்குமா ஹாஸ்பிட்டல்? நீங்கள் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ ப்ரெக்னென்ட் சொல்லும்போது ஜிமினுக்கு செம்ம ஹாப்பி. நிஜமா ஜிமின் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பான். அதுக்கப்புறம் ஜிமின் வந்து பயங்கர என்ஜாய்மெண்ட்டில் நிறைய விஷயம் பண்ணியிருப்பான். அவன் ஆஃபீஸில் நிறைய ஆஃபர்ஸ் வர்றான். உங்கள் ஆஃபீஸ்லேயும் நிறைய ஆஃபர் போகுது. அது பார்த்தா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறான். நிறைய ஆசிரமத்தை வந்து இப்போ அவன் நடத்திட்டு இருப்பான். இப்போ இன்னும் நிறைய எடுத்து அதுக்கெல்லாம் அமௌண்ட் கொடுத்து அது உங்கள் கையால் கொடுத்து குழந்தைக்கு உங்களுக்கு நிறைய நன்மை சேர்க்குறோம். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு பேபியெல்லாம் பிறந்துச்சு. ஜிமின் உங்களை பார்த்துட்டு உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்கடி. யார் ஜிமின்? அப்படி சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறது குழந்தை தோங்கிட்டுருக்கு. யாருடா? வாமா அப்படி சொல்லிட்டு கை பிடிச்சி வெளியே கூப்பிட்டு வரான். பார்த்தா உங்கள் அம்மா அப்பா உங்கள் அண்ணன் 2 பேரும் நின்றுருக்கான். 2 பேரும் டக்குன்னு வந்து அவங்க காலை வந்துட்டாங்க. நீங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அவங்க போய் கேட்டு அவங்க 2 பேரும் மனைஞ்சது அப்போ கிட்டையுமே விசாரிக்கல. எப்பெல்லாம் எங்கள் மேலே தான் சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. ஜிமினை பார்த்துட்டு எல்லாமே சொல்லிட்டேன். அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்குடி. அதாவது அப்போ அவங்க முட்டாள்தனமாக யோசிச்சிருக்காங்க. ஸோ எதுவுமே தெரியாமச்சு. இப்போ எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க தான் முட்டாளுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஹாரி கேட்குறாங்க, உனக்கு மன்னிக்கணும்னு தோணுச்சுன்னா மட்டும் மன்னி, இல்லைனா வேணாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் பாட்டுக்கு போயிட்டான். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்கள் பேரண்ட்ஸை பார்க்குறேன், உங்கள் அண்ணா எல்லாமே சாரி கேட்டுப்பாங்க. நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டீங்க. எங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு உங்கள் குழந்தைலாம் பிறந்திருக்கு மாப்பிள்ளை சொன்னார், வீட்டுக்கு வரியா? எங்கள் அம்மா பார்த்துட்டு வரல. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஏண்டி சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் வந்து நம்மளை விட்டு மாறாது ஜிம்னா. நான் பேசுகிறேன், ஆனால் என்னால் அந்த வீட்டுக்கு போக முடியாது. ப்ளீஸ் நான் கூட இருக்கனே, என்ன போக சொன்னாரு. ஜிமின் உங்களை பார்த்துட்டு நீ போங்க, இங்கே இருந்தா உங்கள் பேரண்ட்ஸும் அதுக்கப்புறம் வந்து உங்களை அடிக்கடி பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வீட்டுக்கு போக விருப்பமே இல்லை. அது நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டீங்க. எனக்கு வேணான்னா நான் உங்க கூட தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூட இருக்கீங்க. அடிக்கடி போய் பாட்டி தாத்தா வீட்டுக்கு போய் இருக்கிறது, பாட்டி தாத்தா வந்து பேருனை பார்த்துக்கிறது, அப்படி இப்படின்னு ஹாப்பியாக லைஃப் போயிட்டுருக்கு. உங்கள் லைஃப் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக போகிறது, உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு
என் லைஃப்பில் நீ கிடைச்சது காட் கொடுத்த கிஃப்ட் தான் தெரியுமா. ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஏன் புட்டு குட்டி தங்க பிள்ளைன்னு சொல்லிட்டு குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கான். ஆமாம், இவ்வளோ அழகான ஒரு பையன் என்ன கல்யாணம் பண்ணியிருக்கான். ஜிமின் உங்களை பார்த்துட்டேன், இவ்வளோ அழகான பொண்ணு நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அடுத்த நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. ஃபஸ்ட் டைம் ஒன்று அந்த ஸ்கூலில் பார்த்தப்பே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஸ்கூலில் நீ என்ன பார்த்தியா? அந்த ஸ்பீச் கொடுத்தப்பே நான் உன்னை பார்த்தேன். அதுக்கப்புறம் உன்னை பற்றி எல்லாமே விசாரிச்சேன். உன் லைஃப்பில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியும். நிறைய நேரம் உன்னை பார்த்து சம்மல் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்க தெரியுமா. ஏன்னா அவ்வளோ பேர் உன்னை அவ்வளோ பேசியிருக்காங்க. அது ஒவ்வொன்றுமே எனக்கு தெரியும். ஆனால் நீ ஒவ்வொரு நாளும் அதை வந்து ஓவர் கம் பண்ணிட்டே இருந்த. அவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் நீ என்னால் முடியும்டா, எவ்வளோ வேணால் என்ன அடிங்கடா, எந்திரிப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு டெஸ்ஸி அந்த வீட்டை விட்டு வந்தப்பாரு. அப்போ தோணுச்சு இவ முன்னேறிடுவா அப்படின்னு. அதே மாதிரி முன்னேறினேன். நான் உனக்கு சின்னதாக கூட ஒரு ஹெல்ப்பே பண்ணல தெரியுமா. ஏன்னு தெரியுமா, இவ்வளோ போய் தெரிஞ்சு நான் பண்ணாமல் இருந்த ரீசன், என் வயனால் எல்லாம் முடியும். யார் என்ன நினச்சாலும் சரி, அவள் ஜெயிக்கிறத தடுக்க முடியாது. அதை நான் நினச்சேன். அதே மாதிரி செம்மையாக மேலே வந்துடி. நான் வந்து அந்த ஆஃபர் உனக்கு கொடுத்த ரீசன், நீ வந்துட்டு நான் ஃபஸ்ட்லேருந்து உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஷாக்கில் பார்த்துட்டீங்க. அவன் எல்லாம் சொல்லிட்டு இதனால தான் நான் உனக்கு அந்த ஆஃபர் கொடுத்து உன்னை கிட்ட கொண்டு வந்தேன். ரொம்ப நாள் தூரமாக பார்த்துட்டேன்னா கிட்ட வந்தால் தான் உன்கிட்ட பேச முடியும்னு தோணுச்சு. ஏன்னா யாரையுமே நீ நெருங்கவே விடலை. என்னையவே நீ நெருங்க விட மாட்டேன்னு வச்சு நான் நிறைய பயந்தா தெரியுமா. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நெருங்கி விட்டேன். பேசி இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். இஞ்சிமினை பார்த்துட்டு நீ லவ் பண்ணுவேன். ஜிமினை பார்த்துட்டு இன்னும் ஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஜிமினுக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துருச்சு. பண்ணாட்டி ஸ்டாக்லாம் பண்ணலடி, இந்த பாவி இத்தனை வருஷமா என்ன ஃபாலோ பண்ணியிருக்கியாடா, இதை முன்னாடியே வந்து சொல்லியிருந்தா உன்ன மாதிரி ட்ரூ சொல்ல நான் எப்பயும் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஜிமின் உங்களை பார்த்துட்டு சத்தியமாக பண்ணியிருக்க மாட்டேன். சொல்லி ஜிமினை பார்க்குறீங்க. ஏன்னா அப்போ உனக்கு யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லை. அப்போ நான் வந்திருந்தேன்னா உன் லைஃப்பில் நான் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தப்போ நான் உள்ளே வரவங்க தான் உன் லைஃப்பில் என்னால் வரவே முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் ஜிமினோட லைஃப்பும் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஜிமின் வேறு வந்துட்டு உங்களை ஒன்ஸ் எல்லாம் லவ் பண்ணேன்னு சொன்னான்ல, அப்போ வந்து உங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பான். அதெல்லாம் காட்டுற உங்களுக்கு ஷாக் அடப்பாவே என்னை எவ்வளோ ஸ்டாக் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜிமின் உங்களை பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படி சொல்ல அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான். எல்லோரும் உங்களை நீ நல்லாவே இல்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இல்லை உங்களை மூச்சுக்கு முன்னொரு தடவை சொல்லுவான். அதை அவன் நேச்சுரலாகவே சொல்லுவான். அதை கேட்கும் போதே உங்களுக்கு ஆமாம் நான் அழகாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் கிடச்சிச்சு. உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வளர்ந்த ரீசனே ஜிமின் தான். அந்தளவுக்கு உங்களை அவ்வளோ பண்ணுறான். ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பொண்ணு சொன்னதை விட நிறைய எக்ஸ்ட்ரா பிக் போட்டு தான் இந்த ஸ்டோரி வந்திருக்கும். ஸோ எப்படி நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிங்க. ஓகேவா? இன்ஸ்டா ஐடி டெலிகிராம் சேனலாக ஃபாலோ பண்ணலாம் மறக்காம பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணலாம் மறக்காம பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்டும் அங்கே தான் வரும். ஹாட்ஸ்டார் சீன் பிடிக்கும் நான் மட்டும் டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே தான் அது வரும். ஸோ இங்கே அது வராது, ஃபுல்லாமே அங்கே தான் வரும். ஸோ உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய், ஐ லவ் யூ.